ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா சிந்து சமவெளி நாகரிகம். ஓகேங்களா? ஸோ சிந்து சமவெளி நாகரிகம் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னாக்கா 6th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 1ல் 3rd லெசனில் இருக்குது. அடுத்தது 9th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 1ல் 2nd லெசன். அடுத்தது 11th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 1ல் 1st லெசன். அடுத்து 11th எத்திக்ஸில் வந்து 2nd லெசன். ஓகேங்களா? ஸோ நமக்கு நம்ம வந்து சிந்து சமவெளி நாகரிகம் ரிலேட்டடாக ஸ்கூல் புக் பொறுத்த வரைக்கும் 6th 9th 11th அப்புறம் 11th எத்திக்ஸில். ஓகேங்களா? ஸோ இந்த 4 புக்கும் நம்ம வந்து படிக்கணும். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா 6th ஸ்டாண்டர்ட் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், 6th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 1ல் 3rd லெசனில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து புக்கை வச்சு தான் உங்களுக்கு நான் நடத்த போகிறேன். இதில் என்ன இருக்குன்றத நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம நோட் பண்ணிகிட்டே வரலாம். ஓகேங்களா ஆஃபீஸர்? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இது வந்து நமக்கு 6th டேர்ம் 1ல் 3rd லெசன் சிந்து வெளி நாகரிகம். ஓகேங்களா? பேஜ் நம்பர் 147 இருக்குது. ஓகேங்களா? ஸோ சிந்து சமவெளி நாகரிகம் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னாக்கா இதில் வந்து நாம் இந்த லெசன் படிக்கிறது மூலமாக என்னென்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்கா சிந்துவெளி நாகரிகத்துக்கும் பிற சமகால நாகரிகங்களுக்கும் உள்ள தொடர்பை வந்து அறிந்து கொள்ளலாம். அதுக்கப்புறமேட்டுக்கா ஹரப்பா நாகரிகம் என்பது ஒரு நகர நாகரிகம் தான் அப்படின்றத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த நாகரிக மக்களின் வாழ்க்கை முறை வந்து எப்படி இருந்துச்சு. அடுத்தது சிந்துவெளி நாகரிகம் என்பது பரவி இருந்த முக்கிய இடங்கள் என்னென்ன, அப்புறமேட்டுக்கா நில வரைபடத்தில். ஓகேங்களா? ஸோ மேப்பில் வந்து சிந்துவெளி நாகரிகம் என்பது எங்கெங்கே இருக்குன்றது அடையாளம் காணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த லெசன் படிக்கிறது மூலமாக நம்ம வந்து இந்த 5 விஷயங்களை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வாங்க ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது உலகின் தொன்மையான நாகரிகங்கள். ஓகேங்களா? ஸோ உலக அளவில் வந்து நிறைய தொன்மையானா ரொம்ப பழமையான நாகரிகங்கள்லாம் வந்து இருந்திருக்கு. ஓகேங்களா? அது என்னென்ன அப்படின்னாக்கா மொத்தம் வந்து நமக்கு 4 நாகரிகங்கள் இருக்குது. ஒன்று மெசபடோமியா நாகரிகம். ஓகேங்களா? ஸோ மெசபடோமியா அப்படின்ற இடத்துல இருந்த நாகரிகம். இது காலம் பார்த்திங்கனாக்கா எல்லாமே வந்து பொது ஆண்டிற்கு முன்னு தான். ஓகேங்களா? 3500லேருந்து 2000 வரைக்கும். அடுத்தது எகிப்து நாகரிகம். எகிப்தில் வந்து ஒரு நாகரிகம் இருந்திருக்கு, ரொம்ப பழமையான நாகரிகம் இருந்திருக்கு. அதுக்கு எப்போ அப்படின்னாக்கா காலகட்டம் பார்த்திங்கனாக்கா 3100லேருந்து 1100 வரைக்கும். அடுத்தது நம்ம சிந்துவெளி நாகரிகம். ஓகேங்களா? சிந்துவெளி நாகரிகம் பொறுத்த வரைக்கும் பொது ஆண்டு முன் 3300லேருந்து 1900 வரைக்கும். அடுத்தது சீன நாகரிகம். சீன நாகரிகம் பொறுத்த வரைக்கும் பொது ஆண்டு முன் 1700லேருந்து 1122. ஆக்சுவலி வந்து இங்கே ஷேடோ மாதிரி இருக்குங்களா, இது எல்லாமே ஆக்சுவலி வந்து என்ன அப்படின்னாக்கா உலகம். நம்ம உலக வரைபடத்தில் மெசபடோமியான்றது இங்கே இருக்குது, எகிப்து இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ சிந்துவெளி நாகரிகம் ஆக்சுவலி வந்து என்னன்னாக்கா நம்ம இது வந்து இந்தியா. ஓகேங்களா? ஸோ இந்தியா இது பாகிஸ்தானில் இருக்கும். ஸோ பாகிஸ்தான் கிட்ட அந்த ஏரியாவில் தான் வந்து நமக்கு சிந்து நதின்றது ஓடும். ஓகேங்களா? ஸோ நமக்கு சீனான்றது இந்த இடத்துல தான் இருக்கும். அதனால் இந்த சீன நாகரிகம் இது வந்து உலக வரைபடத்தில் அந்த மெசபடோமியா எங்கே இருக்குது, எகிப்து எங்கே இருக்குது, சிந்து வெளி நாகரிகம் அப்படின்றது எந்த இடத்துல இருந்துச்சு. அடுத்தது சீனா அப்படின்றது சீன நாகரிகம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் வச்சு கொஸ்டின் என்ன கேட்பான் அப்படின்னாக்கா இந்த 4 நாகரிகத்தையும் கொடுத்துட்டு பொறுத்துக்களை நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா ஆஃபீஸர்? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க, இந்த இயர்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினே இதுதான். இது நமக்கு பொறுத்துக்களை கொடுத்துட்டு கொஸ்டின் கேட்பாங்க. மெசபடோமியா நாகரிகம், எகிப்து நாகரிகம், சிந்துவெளி நாகரிகம், சீன நாகரிகம், காலத்தை பொறுத்துக. ஓகேங்களா? ஸோ இந்த காலத்தை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து ஒரு நதிக்கரை நாகரிகங்கள் ஆகும். இது எல்லாமே நதிக்கரை நாகரிகங்கள். நதிக்கரை நாகரிகம்னா என்ன அப்படின்னாக்கா அதாவது நதி இருக்குது பார்த்தீங்களா, நதியை ஒட்டி வாழ்ந்த நாகரிகங்களாக சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து ஒரு நதிக்கரை நாகரிகங்கள் ஆகும். அடுத்தது பாருங்கள். ஸோ திரும்பவும் நமக்கு அந்த காலக்கூடு தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மெசபடோமியா நாகரிகம் 3500லேருந்து 2000 பொது ஆண்டு முன். அடுத்தது சிந்துவெளி நாகரிகம் 3300லேருந்து 1900. எகிப்து நாகரிகம் 3100லேருந்து 1100. சீன நாகரிகம் என்பது 1700லேருந்து 1122. ஓகேங்களா? ஸோ இந்த காலத்தை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இப்போ நாம் கண்டென்ட் என்ன இருக்குன்றது கடகன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து இம்பார்ட்டண்ட் எல்லாமே நான் வந்து ஹைலைட் பண்ணி படிச்சிருக்கேன். ஓகேங்களா? எது எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ அதெல்லாம் வந்து நான் ஹைலைட் பண்ணி படிச்சிருக்கேன். ஓகேங்களா? இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு ரீடு விட்டுடுங்க, என்ன இருக்குன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மனிதர்கள் வந்து குழுக்களை தான் வந்து வாழ்ந்திருக்காங்க. ஓகேங்களா? எப்படி இருந்திருக்காங்க, ஒரு குழுக்களாக இருந்திருக்காங்க. அந்த குழுக்களிலிருந்து சமுதாயமாக வந்து உருவாயிருக்கு. ஓகேங்களா? அப்படியே படிப்படியாக அடுத்த ஸ்டேஜ் வந்து முன்னேறி வந்திருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்காக தான் அவை சமூகங்களாக வளர்ந்து காலப்போக்கில் ஒரு நாகரிகங்களாக வந்து உருவாக ஆரம்பிச்சிருக்கு. ஓகேங்களா?
ஸோ ஒரு குழுக்களாக இருந்திருக்காங்க. அந்த குழு அப்படின்றது அப்படியே சமுதாயமாக வந்து உருவாச்சு. அந்த சமுதாயம்ன்றது நாங்கள் ஒரு சமூகம் அப்படின்ற மாதிரி ஒரு சமூகமாக வளர்ந்து காலப்போக்கில் ஒரு நாகரிகங்கள் ஆயின. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து அந்த ஸ்டெப்புன்றது இருந்திருக்கு. அடுத்தது ஏன் வந்து மக்கள் வந்து நதிக்கரையில் வந்து குடியேறி இருக்காங்க அப்படின்னாக்கா, அதுக்கு காரணம் பாருங்கள், அங்கே வந்து வளமான மண் இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ மக்கள் வந்து நதிக்கரையை தான் சூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணி வாழ்ந்துருக்காங்க. அதுக்கு என்னப்பா ரீசன் அப்படின்னாக்கா, வளமான மண் இருந்திருக்கு. அடுத்தது நல்ல குடிநீர். ஓகேங்களா? நன்னீர் அப்படின்றது குடிப்பதற்கும் கால்நடைகள் தேவைகளுக்கும் நீர்ப்பாசனத்திலும் பயன்படுத்தினா. அப்போ வந்து நன்னீர் வசதி இருந்திருக்கு. அடுத்தது போக்குவரத்துக்கு ஏற்ற வழிகளாக வந்து இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த 3 ரீசன் தான் வந்து அவங்களுக்கு வந்து மெயினான ரீசன் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து வாழ்க்கைக்கு தேவையான ஒரு நல்ல வளமான மண், மெயினாக வந்து என்னது வேணும், தண்ணி. குடிநீர் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. அதனால் வந்து அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பயன்படுச்சு. குடிப்பதற்காகவும் கால்நடைகளுடைய தேவைகளுக்காகவும் நீர்ப்பாசனத்திற்காகவும் வந்து பயன்பட்டுருக்கு. அடுத்தது போக்குவரத்துக்கு ஏற்ற வழிகளாகவும் வந்து அந்த நதிக்கரை என்பது இருந்திருக்கு. ஸோ இந்த 3 ரீசன் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது நமக்கு கீழ்கண்ட காரணங்களில் பொருந்தாததை தேர்வு செய்க அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு கேட்க வாய்ப்பில் இருக்குது. ஸோ என்னென்னன்றதை நோட் பண்ணிக்கோங்க. வளமான மண், நன்னீர், போக்குவரத்து. ஓகேங்களா? ஏற்ற வழிகளாக இருந்திருக்கு. அடுத்தது ஹரப்பா. ஹரப்பா அப்படின்னாக்கா வந்து ஒரு புதையுண்ட நகரம் சொல்லிட்டு மீனிங் இருக்குது. ஹரப்பா என்பதற்கான பொருள் என்ன அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. புதையுண்ட நகரம். ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதலாக சார்லஸ் மேசன் அப்படின்றவர் தான் வந்து தனது நூல்களில் வந்து விவரித்து எழுதியிருப்பார். ஓகேங்களா? ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை ஃபஸ்ட்டு வந்து யார் சொல்லியிருப்பா? சார்லஸ் மேசன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்துருச்சு. ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதலாக யார் வந்து குறிப்பிட்டார் அப்படின்னாக்கா சார்லஸ் மேசன். இந்த சார்லஸ் மேசன் அப்படின்ற ஆங்கிலேயர் தான் தன்னுடைய நூலில் விவரித்து கூறியிருப்பார். ஓகேங்களா? இவர் வந்து கிழக்கிந்திய கம்பெனியில் வந்து பணிபுரிந்த படை வீரரும் ஆராய்ச்சியாளரும் அவர். ஓகேங்களா? இவர் யார் அப்படின்னாக்கா, இந்த சார்லஸ் மேசன் வந்து கிழக்கிந்திய கம்பெனி. ஓகேங்களா? 1600 காலகட்டத்தில் உருவான கிழக்கிந்திய கம்பெனி இருக்குங்க பார்த்தீங்களா? அந்த கிழக்கிந்திய கம்பெனி மூலமாக தான் ஆங்கிலேயர்கள் வந்து வணிகம் செய்வதற்காகவே வந்து இந்த கிழக்கிந்திய கம்பெனின்றதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த கம்பெனியில் வந்து பணிபுரிந்த ஒரு படை வீரராக இருந்திருக்காரு. மேலும் ஆராய்ச்சியாளராகவும் இருந்திருக்காரு. ஓகேங்களா? இவர் வந்து தற்பொழுது பாகிஸ்தானில் உள்ள இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் பார்வையிட்ட பொழுது சில செங்கல் திட்டுகள் இருப்பதை கண்டறிந்தார். ஓகேங்களா? அப்போது பாகிஸ்தானில் இந்தியாவின் வடமேற்கு பகுதியில். ஓகேங்களா? ஸோ என்ன இப்போ எப்படி சொல்கிறது, மேப்புன்றது நமக்கு இது வடக்கு, இது தெற்கு, இது கிழக்கு, இது மேற்கு. ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய இந்தியாவுக்கு வடமேற்கு திசையில் தான் என்ன இருக்குது, பாகிஸ்தான் இருக்குது. ஓகேங்களா? கரெக்டுங்களா? இந்தியாவுடைய வடமேற்கு திசையில் தான் பாகிஸ்தான் இருக்குது. அப்போ அந்த இடத்துல வந்து இவர் பார்வையிட்டிருக்காரு. சார்லஸ் மேசன் பார்வையிட்டப்ப சில செங்கல் திட்டுக்கள் அப்படின்றது இருக்கிறத வந்து இப்போ கண்டறிந்தார். அப்போ செங்கல் திட்டுகள் இருப்பதை கண்டறிந்தது யார்? சார்லஸ் மேசன். அந்த பாழடைந்த செங்கற்கோட்டை ஒரு உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். ஓகேங்களா? அது எப்படி இருந்திருக்குங்களா? ஒரு உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி வந்து அவர் குறிப்பிட்டிருக்காரு. இதுதான் வந்து ஹரப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று ஆதாரம் சொல்லலாம். ஓகேங்களா? எது? இந்த செங்கல் திட்டுக்கள் தான். அதை கண்டறிந்தது யார்? சார்லஸ் மேசன். சார்லஸ் மேசன் அப்படின்றவர் வந்து ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை ஃபஸ்ட்டு இவர் தான் சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருக்காரு? இந்த மாதிரி வந்து நான் வந்து ஒரு பாழடைந்த ஒரு செங்கற்கோட்டை பார்த்து அது வந்து நல்ல உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காரு. இதுதான் வந்து ஹரப்பா அப்படின்றது இருந்ததற்கான ஒரு முதல் வரலாற்று ஆதாரமே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது யாரு? சார்லஸ் மேசன். அதுக்கப்புறமேட்டுக்கா 1856. ஓகேங்களா? 1856 லாகூரிலிருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அப்படின்றத அமைக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ அமைக்கிறப்ப அந்த நிலத்தெல்லாம் தோண்டி தானே நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து இந்த நிலத்தை தோண்டிய பொழுது அதிகமான சுட்ட செங்கற்கள் வந்து கண்டறிஞ்சிருக்காங்க. அப்போ எங்கே 1856 காலகட்டத்தில் லாகூர்லேருந்து கராச்சிக்கு ஒரு ரயில் பாதை அமைக்கிறாங்க. அமைக்கிறப்ப நிலத்தை தோண்டியிருக்காங்க. நிலத்தை தோன்றப்ப பார்த்தீங்கன்னாக்கா நிறையா வந்து சுட்ட செங்கற்கள்லாம் வந்து கண்டறிஞ்சிருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா அதோடைய முக்கியத்துவத்தை வந்து கொஞ்சம் வந்து உணராமல் ரயில் பாதைக்கு இடையில் போடக்கூடிய ஒரு கற்களுக்கு பதிலாக வந்து பயன்படுத்துகிறோம். ஓகேங்களா? அப்போது இது நோட் பண்ணிக்கோங்க. லாகூரிலிருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்குவது எந்த ஆண்டு? 1856. லாகூர் டு கராச்சி ரயில் பாதை
எந்த ஆண்டு கொஸ்டின் கேட்பாங்க 1856. அப்போ தான் வந்து நிறைய வந்து சுட்ட செங்கற்கள் கிடச்சிருக்கு. ஆனால் அந்த பொறியாளர்கள் வந்து கொஞ்சம் கூட அதை வந்து ஒரு பொருட்படுத்தாமல் அதை வந்து அந்த ரயில் பாதைக்கிடையில் போடப்படும் ஒரு கற்களுக்கு பதிலாக வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது 1920 தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ நகரங்களை அகழ்வாய்வு செய்ய ஆரம்பித்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஃபைனலாக வந்து 1920 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ இந்த 2 நகரங்களையும் அகழ்வாய்வு செய்வதற்கு ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பொழுது நீண்ட நாள் மறைந்து கிடந்த நகரத்தின் எஞ்சிய பகுதிகளை உலகின் பார்வைக்கு கொண்டு வந்திருக்காங்க. 1924 இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனர் யார்? சர் ஜான் மார்ஷல். ஓகேங்களா. ஜான் மார்ஷல் ஹரப்பாவிற்கும் மொகஞ்சதாரோவிற்கும் இடையே பொதுவான ஒரு அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தார். ஓகேங்களா. அப்போது ஹரப்பாவிற்கும் மொகஞ்சதாரோவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தவர் யார்? ஜான் மார்ஷல். எந்த ஆண்டு? 1924. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து அகழ்வாய்வு ஸ்டார்ட் பண்ணது 1920. அதுக்கப்புறமேட்டுக்கா ஹரப்பாவிற்கும் மொகஞ்சதாரோக்கும் இடையே ஒரு பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தவர் யார்? ஜான் மார்ஷல். எந்த ஆண்டு? 1924. ஓகேங்களா. இவர் வந்து இயக்குனராக இருந்திருக்கார். இந்திய தொல்பொருள். ஓகேங்களா. ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையுடைய டைரக்டராக வந்து யார் இருந்திருக்கா? ஜான் மார்ஷல் இருந்திருக்காரு. எந்த ஆண்டு? 1924. ஸோ 1924 இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை இயக்குனராக இருந்த ஜான் மார்ஷல் அவர்கள் ஹரப்பாவிற்கும் மொகஞ்சதாரோவிற்கும் ஒரு பொதுவான அம்சங்கள் இருக்கு அப்படின்றத கண்டறிந்தார். இவை இரண்டுமே ஒரு பெரிய நாகரிகத்தை சார்ந்த வெவ்வேறு பகுதிகள் அப்படின்ற முடிவுக்கு வந்தார். அடுத்தது பாருங்க. ஹரப்பாவிலும் மொகஞ்சதாரோவிலும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள மட்பாண்டங்களுக்கிடையே சிறிய அளவு வேறுபாடு இருப்பதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிஞ்சிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ நமக்கு ஹரப்பா மொகஞ்சதாரோ இது ரெண்டு தான் இப்போ வந்து இப்போ மெயினாக பார்க்குறோம். ஹரப்பா மொகஞ்சதாரோ வந்து ஆராய்ச்சி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 1920. அப்போது 1924 அப்போதைய இயக்குனராக இருந்த இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையோட இயக்குனராக இருந்த ஜான் மார்ஷல் என்ன சொல்கிறாரு? இது ரெண்டுத்துக்கும் வந்து இடையே பொதுவான அம்சங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் அந்த ஹரப்பாவிலும் மொகஞ்சதாரோவிலும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள மட்பாண்டங்கள். ஓகேங்களா. இங்கேயும் மட்பாண்டங்கள் கிடச்சிருக்கு, இங்கேயும் மட்பாண்டங்கள் கிடச்சிருக்கு. அங்கே 2 இடத்துல கிடைக்கப்பட்ட மட்பாண்டங்களுக்கிடையே சிறிய அளவு வந்து வேறுபாடு இருக்குது. ஓகேங்களா. சிறிய அளவு வேறுபாடு இருக்குன்றது ஆராய்ச்சிகள் கண்டறிந்தது. எனவே ஹரப்பா நாகரிகம் மொகஞ்சதாரோவை விட பழமையானது என முடிவு கூறுகின்றனர். ஓகேங்களா. அப்போது மொகஞ்சதாரோவை விட பழமையான நாகரிகமாக இந்த ஹரப்பா நாகரிகம் இருந்திருக்கு. அப்போ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு. ஓகேங்களா. ஓகே. இப்போது 1920 ஆராய்ச்சி ஸ்டார்ட் பண்ணாங்க. எதை ஸ்டார்ட் பண்ணாங்க? ஹரப்பா மொகஞ்சதாரோ ரெண்டுத்தையும் அகழ்வாய்வு செய்ய ஆரம்பித்தாங்க. அகழ்வாய்வு செய்ய ஆரம்பித்ததுக்கு அப்புறமேட்டுக்கா 1924 இந்திய தொல்பொருள் துறை இயக்குனராக இருந்த ஜான் மார்ஷல் என்ன சொல்கிறாரு? ஹரப்பாவுக்கும் மொகஞ்சதாரோவுக்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா அந்த ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோவில் கண்டறியப்பட்ட மட்பாண்டங்களில் வந்து சிறிய அளவு வேறுபாடு இருப்பதை கண்டறிந்து ஃபைனலாக அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க. என்ன வராங்க? இந்த மாதிரி மொகஞ்சதாரோவை விட பழமையான நாகரிகம் ஹரப்பா நாகரிகம் என்ற முடிவுக்கு வருகின்றனர். சரிங்களா. ஓகே. அடுத்தது இந்த நாகரிகம் பொறுத்த வரைக்கும் கால வரையறை பாருங்கள். புவி எல்லை வந்து தெற்காசியா. அதாவது தெற்காசியானா என்ன? ஆசியா கண்டத்தில் தான் நம்ம இந்தியா இருக்குது. கரெக்டுங்களா. நம்ம இந்தியா அப்படின்றது ஆசியா கண்டத்தில் தான் இருக்குது. அது எப்படி இருக்குது? ஆசியாவுடைய தெற்கு பக்கத்தில் தான். ஏன்னா நம்ம இந்தியான்றது அந்த கீழே இருக்கும். ஓகேங்களா. ஸோ தெற்கு ஆசியாவில் தான் வந்து இருக்குது. அடுத்து காலம் அப்படின்னாக்கா இது வந்து ஒரு வெண்கல காலம் சொல்லலாம். ஓகேங்களா. என்ன காலம்? வெண்கல காலம். காலம் பொறுத்த வரைக்கும் 3300 1900. இதெல்லாமே நம்ம என்ன பார்க்குறோம்? சிந்து சமவெளி நாகரிகத்தோடைய கால வரையறை. அடுத்தது எப்படி வந்து வயது கணிப்பு, அதாவது வந்து கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை மூலமாக இந்த காலம் என்பது முடிவு செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா. இந்த காலத்தை எப்படி முடிவு பண்ணியிருக்காங்க? கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு C14 அப்படின்னு சொல்லுவோம். அதை பயன்படுத்தி தான் இந்த காலம் என்பது முடிவு செய்யப்பட்டது. அடுத்தது அந்த சிந்துவெளியுடைய பரப்பளவு பார்த்தினாக்கா கிட்டத்தட்ட 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். எவ்வளோ சதுர கிலோமீட்டர்? 13 லட்சம் சதுர கிலோமீட்டராக இருந்திருக்கு. அடுத்தது அங்கே 6 பெரிய நகரங்கள் இருந்திருக்கு. 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருந்திருக்கு. எத்தனை நகரங்கள்? 6 பெரிய நகரங்களும் 200க்கும் மேற்பட்ட கிராமங்களும் இருந்திருக்கு. ஓகேங்களா. இதை அப்படியே படிச்சுக்கோங்க பார்க்கலாம். நான் சொல்கிற எல்லா பாயிண்ட்டுமே நீங்கள் வந்து நோட் பண்ணி படிக்கணும். ஓகேங்களா ஆஃபீஸர். கால வரையறை என்ன? புவி எல்லை வந்து தெற்காசியா. ஓகேங்களா. புவி எல்லை என்பது தெற்காசியா. அடுத்தது
காலப்பகுதி என்ன? வெண்கல காலம். காலம் என்ன? அதாவது காலம் அப்படின்றது 3300, பொது ஆண்டு முன் 3300லேருந்து 1900 வரைக்கும் அப்படி சொல்லிட்டு எப்படி எதை வச்சு கண்டுபிடிச்சாங்க? கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு மூலமாக. அடுத்து பரப்பளவு என்ன? மறைச்சிக்கிட்டு சொல்லுங்கள். பரப்பளவு என்பது 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். ஓகேங்களா? அடுத்தது நகரங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 6 பெரிய நகரங்களும் கிராமங்கள் பொறுத்த வரைக்கும் 200க்கும் மேற்பட்ட கிராமங்களும் இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம வந்து இப்போ ஆரம்பத்தில் இப்போ பார்த்துருக்க கண்டென்ட்டு. அடுத்தது இங்கே ஒரு பாக்ஸ் டேட்டா இருக்குது பாருங்கள். நாகரிகம் என்ற வார்த்தை பண்டைய லத்தீன் மொழி வார்த்தையான சிவிஸ் என்பதிலிருந்து வந்தது. சிவிஸ் என்பதன் பொருள் என்ன? நகரம். ஓகேங்களா? ஏன் வந்து நீங்கள் நாகரிகம்ன்றதை பற்றி பேசுகிறோன்னாக்கா, இப்போ சிந்து சமவெளி நாகரிகம். ஏன்னா மக்கள் ஆரம்பத்தில் குழுக்களாக இருந்து அப்புறம் ஒரு சமுதாயமாக இருந்து அப்புறம் ஒரு சமூகமாக மாறி ஃபைனலாக வந்து ஒரு நாகரிகங்களாக வந்து உருவாயிருக்கும். அப்போ அந்த நாகரிகம் அப்படின்ற வார்த்தையான அந்த பண்டைய வார்த்தையானது பழைய வார்த்தையானது பண்டைய லத்தீன் மொழி வார்த்தையான என்ன மொழின்னு தெரிஞ்சுக்கோங்க. லத்தீன் மொழி வார்த்தையான சிவிஸ். சிவிஸ் என்பதிலிருந்து பெறப்பட்டது. இந்த சிவிஸ் என்பதற்கான பொருள் என்ன அப்படின்னாக்கா நகரம். இது நோட் பண்ணிக்கோங்க. இது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே. அடுத்தது பாருங்கள், இங்கே ஒரு பாக்ஸ் டேட்டா இருக்குது. தொல்லியலாளர்கள் எவ்வாறு புதையுண்ட நகரத்தை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னாக்கா, அவங்க வந்து அகழ்வாராய்ச்சியாளர்கள் செங்கற்கள், கற்கள், உடைந்த பானை ஓடுகள் இது எல்லாத்தையுமே வந்து ஆராய்ந்து அவை பயன்படுத்தப்பட்ட காலத்தை வந்து அறிந்து கொள்கிறார்கள். அடுத்தது பண்டைய இலக்கிய ஆதாரங்களை பயன்படுத்துகின்றனர். வான்வழி புகைப்படங்கள் மூலம் புதையுண்ட நகரங்கள் மற்றும் இடங்களுடைய மேற்பரப்பை வந்து கண்டறிந்து கொள்கிறார்கள். ஓகேங்களா? ஸோ இலக்கிய ஆதாரம் அப்புறம் வான்வழி புகைப்படங்கள் இதை வச்செல்லாம் வந்து அந்த நகரங்களுடைய மேற்பரப்பு வந்து கண்டறிந்து கொள்கிறார்கள். நிலத்தடி ஆய்வு செய்வதற்கு காந்தப்புல வருடியை அதாவது மேக்னெட்டிக் ஸ்கேனர் என்பதை பயன்படுத்துகின்றனர். இது நோட் பண்ணிக்கோங்க. நிலத்தடியை ஆய்வு செய்வதற்கு எதை பயன்படுத்தினர்? காந்தப்புல வருடி. அடுத்து எஞ்சிய தொல்பொருட்கள் புதையுண்டு இருக்கின்றனவா இல்லையா என்பதை ரேடார் கருவி மூலமாக அறிய முடியும். ஓகேங்களா? இன்னும் வந்து நிறைய பொருட்கள் இருக்கா அப்படின்றத ரேடார் கருவி மூலம் வந்து அறிந்து கொள்கின்றனர். ஓகேங்களா? ஸோ ஓகே, இதில் இந்த 2 பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் 3 பேஜ் முடிச்சிருக்கோம். சரிங்களா? ஓகே. அடுத்து இங்கே ஒரு பாக்ஸ் டேட்டா, ரொம்ப முக்கியமான பாக்ஸ் டேட்டா. இந்திய தொல்லியல் துறை அதாவது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ASI அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கனாக்கா 1861ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் என்ற நில அளவியலாளர் உதவியுடன் நிறுவப்பட்டது. இந்திய தொழில்துறை எப்பொழுது நிறுவப்பட்டது? 1861. யாரால் நிறுவப்பட்டது? அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். இதோட தலைமையகம் எங்கே உள்ளது? புதுடெல்லி. ஓகேங்களா? ஸோ 1856 என்ன பண்ணுறாங்க? ரயில் பாதை அமைக்கிறாங்க. லாகூர் டு கராச்சி ரயில் பாதை அமைக்கிறாங்க. அடுத்தது 1861 ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அதாவது இந்திய தொழில்துறை என்பது வந்து யார் உதவியுடன் வந்து நிறுவப்பட்டது? அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் என்ற நில அளவியலாளர் உதவியுடன் நிறுவப்பட்டது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 1856 இது. அடுத்து 1861 வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்பது வந்து நிறுவப்பட்டது. யார் உதவியுடன்? அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் என்பவர் உதவியுடன் நிறுவப்பட்டது. அதுக்கப்புறமேட்டுக்கா 1920 ஹரப்பா மொஹஞ்சதாரோ இதை வந்து அகழ்வாய்வு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. 1924 இந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இதோடைய இயக்குனராக யார் இருக்காங்க அப்படின்னாக்கா ஜான் மார்ஷல் இருக்கார். அவர் வந்து இந்த 2 நகரங்களுக்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருக்குன்னு சொல்லியிருப்பார். அப்புறம் ஃபைனலாக வந்து அங்கே காணப்பட்ட மட்பாண்டங்களுக்கிடையே வந்து சிறிய அளவு வேறுபாடு இருக்கிறதுனால ஹரப்பா தான் வந்து மிக பழமையான நாகரிகம் அப்படின்றது வந்து முடிவுக்கு வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ என்னென்ன வருஷன்றதை நோட் பண்ணிக்கோங்க. 1956 லாகூர் டு கராச்சி ரயில் பாதை. 1861 ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் உதவியுடன். 1920 ஹரப்பா மொஹஞ்சதாரோ அகழ்வாய்வு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1924 இதோடைய இயக்குனராக யார் இருக்கா? ஜான் மார்ஷல் இருக்கார். அவர் என்ன சொல்கிறாருனாக்கா பொதுவான அம்சங்கள் இருக்குன்றத சொல்லியிருப்பார். ஓகேங்களா? இந்த வருஷங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த கால வரையறைன்றது ரொம்ப முக்கியமான நோட் பண்ணிக்கோங்க. பரப்பளவு 13 லட்சம் சதுர கிலோமீட்டர், 6 பெரிய நகரங்கள், 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்குது. காலம் என்பது 3300 முதல் 1900 வரை. ஓகேங்களா? 3300 முதல் 1900 வரை வந்து இதோடைய காலம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அடுத்தது புவியெல்லை பார்த்தீங்கன்னாக்கா தெற்காசியா. காலப்பகுதி வெண்கல காலம். இந்த காலம் வந்து எதன் மூலம் கண்டறிகிறாங்க? C14 கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை மூலமாக. ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே. இப்போ வெண்கல காலம் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா மக்கள் வந்து வெண்கலத்தால் ஆன பொருட்களை பயன்படுத்திய காலம் தான் வெண்கல காலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள்.
இந்திய எல்லைக்குள் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள். தொல்பொருள் ஆய்வாளர்கள் இந்திய எல்லைக்குள் ஹரப்பான் நாகரிகம் இருந்த இடங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து நமக்கு ஹரப்பான் நாகரிகம். ஓகேங்களா. இதுதான் நமக்கு என்னது ஹரப்பா. அது இருக்குங்களா, ஹரப்பா அது இருக்குங்களா. ஹரப்பா ஹரியானாவில் உள்ள ராகிகர்கி இதெல்லாமே நமக்கு தெரியுதுங்களா. ராஜஸ்தானில் உள்ள காளிபங்கன், மொஹஞ்சதாரோ எங்கே இருக்குது. ஸோ ஹரப்பா இங்கே இருக்குது, மொஹஞ்சதாரோ இங்கே இருக்குது. ஓகேங்களா. ஸோ எல்லாமே வந்து என்னவா இருக்குது, ஒரு நதிக்கரை நாகரிகங்கள் தான். எல்லாமே ஒரு நதியை ஒட்டி தான் இருந்திருக்காங்க. சரிங்களா. இது நம்மளுடைய இந்தியா, இது வந்து பாகிஸ்தான். ஸோ இந்தியாவுடைய வடமேற்கு திசையில் தான் எல்லா நாகரிகங்களும் இருந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ ஹரப்பா நாகரிகம், மொஹஞ்சதாரோ நாகரிகம் எல்லாமே இருந்தது ஒரு நதிக்கரை நாகரிகங்கள் ஆகும். சரிங்களா. ஓகே. நகர நாகரிகம். ஹரப்பா நாகரிகம் என்பது ஒரு நகர நாகரிகம் அப்படின்னே சொல்லலாம். ஹரப்பா நாகரிகம் என்பது ஒரு நகர நாகரிகம். ஓகேங்களா. காரணம் என்ன அப்படின்னாக்கா, அங்கே வந்து ஒரு சிறப்பான ஒரு நகர திட்டமிடல் என்பது இருந்திருக்கு. சிறப்பான கட்டிடக்கலை வேலைப்பாடு இருந்திருக்கு. தூய்மைக்கும் பொது சுகாதாரத்திற்கும் அதிக முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகள் வந்து பயன்படுத்தப்பட்டுள்ளது. விவசாயம் மற்றும் கைவினை தொழில்களுக்கான ஒரு திடமான அடித்தளமாக இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு, இந்த காரணங்கள்லாம் வச்சு தான் ஹரப்பா அப்படின்றது ஒரு நகர நாகரிகம் அப்படின்றதே வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. இது நீங்கள் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்தது ஹரப்பா நாகரிகத்துடைய தனித்தன்மை. சிந்துவெளி நாகரிகத்தின் சிறப்பம்சமே வந்து என்ன அப்படின்னாக்கா, திட்டமிட்ட நகர அமைப்பு ஆகும். நகரம் திட்டமிடப்பட்ட 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டன. ஒன்று மேல் நகர அமைப்பு, இன்னொன்று கீழ் நகர அமைப்பு. ஓகேங்களா. ஸோ மேல் நகர அமைப்பு அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா, நகரத்துடைய மேற்கு பகுதி சற்று உயரமாக இருக்கும். ஓகேங்களா. நகரத்துடைய மேற்கு டைரக்ஷனில் அங்கே வந்து எப்படி இருக்குமா, கொஞ்சம் நல்லா உயரமாகவே இருக்குமா. அது என்னன்னு சொல்கிறாங்க, கோட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து கோட்டை எங்கே இருந்திருக்கு, மேற்கு பகுதியில் இருந்திருக்கு. ஏன்னா மேற்கு பகுதின்றது சற்று உயரமானது, நகரத்துடைய மேற்கு பகுதி. இப்போ இப்படி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நகரம் இப்படி இருக்குனாக்கா, இது வந்து வடக்கு டைரக்ஷன், இது தெற்கு டைரக்ஷன், இது கிழக்கு, இது மேற்கு. ஓகேங்களா. ஸோ இந்த மேற்கு டைரக்ஷனில் வந்து எப்படி இருக்குமா, கொஞ்சம் நல்லா ஹைட்டாக இருக்குமா. ஓகேங்களா. நல்லா ஹைட்டாக இருக்குன்றதுனால அது என்னவா சொல்கிறாங்கனாக்கா கோட்டை என்று அழைக்கப்பட்டன. அடுத்தது நகர நிர்வாகிகள் இதை பயன்படுத்தியிருக்காங்க. நிர்வாகிகள் வந்து இதை பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்தது பெருங்குளமும் தானிய களஞ்சமும் இங்கே இருந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த மேல் நகர அமைப்பில் தான் பெருங்குளமும் தானிய களஞ்சமும் வந்து இருந்திருக்கு. அப்போ கீழ்நகர அமைப்புனா அங்கே என்ன இருந்திருக்கு அப்படின்னாக்கா, கீழ்நகர அமைப்புன்றது நகரத்தின் கிழக்கு பகுதி சற்று தாழ்ந்த உயரமுடையதாக இருந்திருக்கு, அதிக பரப்பளவு கொண்டதாக இருக்குது. ஓகேங்களா. அப்போ எப்படி இருந்திருக்குனாக்கா, அப்படியே மேலேருந்து கீழே கொஞ்சங்களா. இப்போ இது வந்து மேற்கு டைரக்ஷன், இது வந்து கிழக்கு டைரக்ஷன் அப்படின்னாக்கா, கொஞ்சம் அப்படியே உயரமாக இருந்து அப்படியே கொஞ்சம் கீழே இப்படி வந்திருக்கு. கொஞ்சம் ஆனால் வந்து பரப்பளவு பெருசாக இருந்திருக்கு. ஸோ இது வந்து கோட்டை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. கிழக்கு பகுதி பொறுத்த வரைக்கும் வந்து கீழ்நகர அமைப்பு வந்து கிழக்கு டைரக்ஷனில் தான் இருந்திருக்கு. இது வந்து சற்று உயரமானதாகவும் அதிக பரப்பளவு கொண்டதாகவும் வந்து இருந்திருக்கு. அது மாதிரி பொதுமக்கள் வசிக்கும் இடமாக இருந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இது வந்து பொதுமக்கள், கிழக்கு பகுதியில் வந்து பொதுமக்கள் வசிக்கிறாங்க. மேற்கு பகுதி வந்து கொஞ்சம் உயரமான பகுதி, அங்கே வந்து கோட்டை மட்டும் தான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிழக்கு பகுதியில் தான் வந்து அதிக பரப்பளவு இருக்குது. அப்போ பொதுமக்கள் வந்து இங்கே தான் வசிச்சிருக்காங்க. இது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஹரப்பா நாகரிகம்ன்றது 2 பகுதியில் பிரிச்சிருக்காங்க. ஒன்று மேல் நகர அமைப்பு, இன்னொன்று கீழ் நகர அமைப்பு. மேல் நகர அமைப்புன்றது மேற்கு பகுதியில் இருந்திருக்கு, கீழ்நகர அமைப்புன்றது கிழக்கு பகுதியில் இருந்திருக்கு. இந்த மேல் நகர அமைப்புலாம் உயரமான ஒரு பகுதி இருந்திருக்கு. அதை தான் என்னன்னு சொல்கிறாங்க, கோட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே தான் வந்து என்ன இருந்திருக்கு, பெருங்குளமும் தானிய களஞ்சமும் இருந்திருக்கு. பெருங்குளமும் தானிய களஞ்சமும் வந்து அங்கே தான் இருந்திருக்கு. கீழ்நகர அமைப்பு பொறுத்த வரைக்கும் அப்படின்னாக்கா சற்று உயரமாக இருந்து, சற்றுனா கொஞ்சம் உயரமாக இருக்கும், அவ்வளோதான், தவிர ரொம்ப உயரமாக இருக்காது. அதே மாதிரி அதிக பரப்பளவு கொண்டதாக இருக்குது. அதனால் வந்து மக்கள் வந்து வாழ்கின்ற இடமாக இது கருதப்பட்டது. ஓகேங்களா. மக்கள் வசிக்கும் இடமாக இந்த கிழக்கு பகுதி என்பது இருந்திருக்கு, கீழ்நகர அமைப்பு இருந்திருக்கு. சரிங்களா. அடுத்தது சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு முன்னோடி அப்படின்னு சொல்லிட்டு மெஹர்கர் சொல்லலாம். மெஹர்கர் அப்படின்றது புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடமாகும். இது பாகிஸ்தான் நாட்டில் பலுசிஸ்தான் மாநிலத்தில் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது. ஓகேங்களா. ஸோ இந்த மெஹர்கர் அப்படின்றது எங்கே இருந்திருக்கு, பாகிஸ்தான் நாட்டில் இருந்திருக்கு. அங்கே பாகிஸ்தான் நாட்டில் எந்த ஸ்டேட்டில் சொல்கிறாங்க, பலுசிஸ்தான் மாநிலம். பாகிஸ்தான் நாட்டில் பலுசிஸ்தான் மாநிலத்தில் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது. ஓகேங்களா. பாகிஸ்தான் கண்ட்ரியில் பலுசிஸ்தான் ஸ்டேட்டில் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது. இது தொடக்க கால மனிதர்கள் வாழ்ந்ததாக கண்டறியப்பட்ட இடங்கள் ஒன்றாக இருந்திருக்கு. மக்கள் வந்து வேளாண்மையிலும்
கால்நடை வளர்ப்பிலும் வந்து ஈடுபட்டதற்கான சான்று இங்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, இதை நோட் பண்ணிக்கோங்க. மக்கள் வேளாண்மையிலும் கால்நடை வளர்ப்பிலும் இந்த ஈடுபடுற சான்று மெஹர்கரில் வந்து அதாவது வந்து கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. பொது ஆண்டு முன் 7000 ஒட்டிய காலத்திலேயே மெஹர்கரில் நாகரிகத்துக்கு முந்தைய வாழ்க்கை நிலவியதற்கான தொல்லியல் சான்றுகள் வந்து கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ பொது ஆண்டு முன் 7000 ஒட்டிய காலத்திலேயே மெஹர்கரில் நாகரிகத்துக்கு முந்தைய வாழ்க்கை நிலவியதற்கான தொல்லியல் சான்றுகள் கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ இது கொஸ்டின் கேட்பாங்க. சிந்துவெளி நாகரிகத்துக்கு முன்னோடி எது? மெஹர்கர் அப்படின்றது புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம்னு சொல்லலாம். இது எங்கே இருக்குது? பாகிஸ்தான் நாட்டில் பலுசிஸ்தான் மாநிலத்தில் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் வந்து இருந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இங்கே வந்து மக்கள் வந்து வேளாண்மையிலும் கால்நடை வளர்ப்பிலும் வந்து ஈடுபட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து பொது ஆண்டு முன் 7000 ஒட்டிய காலத்திலேயே மக்கள் வந்து வாழ்ந்ததுக்கான தொல்லியல் சான்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா, ஸோ இந்த பாயிண்ட்லாம் அப்படி நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், தெருக்களும் வீடுகளும். ஸோ இதுதான் வந்து சிந்துவெளி மக்கள் வாழ்ந்ததற்கான தெருக்கள். ஓகேங்களா, எப்படி தெருக்கள் இருந்திருக்கு, அந்த ஒவ்வொரு வீடும் வந்து எந்த ஸ்ட்ரக்சரில் இருந்திருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம். தெருக்கள் பொறுத்த வரைக்கும் சட்டக வடிவமைப்பை கொண்டிருந்தன. தெருக்கள் எப்படி இருந்திருக்கு? ஒரு சட்டக வடிவத்தில் இருந்திருக்கு. ஓகேங்களா, தெருக்கள் நேராக அமைக்கப்பட்டிருந்தன. ஓகேங்களா, அப்படியே இந்த பார்த்தாலே தெரியுதுங்களா, அப்படியே வரிசையாக தெருக்கள் பொறுத்த வரைக்கும் அப்படியே நேராக இருக்கும். அதே மாதிரி வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் சென்றன. ஓகேங்களா, ஸோ பேசிக்காகவே வந்து என்னது, வடக்கு தெற்கு இந்த டைரக்ஷன்லேயும் கிழக்கு மேற்கு இந்த டைரக்ஷன்லேயும் வந்து அந்த தெருக்கள் வந்து இருந்திருக்கு. ஒன்றை ஒன்று செங்கோணத்தில் வெட்டி கொள்ளும்படியும் வந்து இருந்திருக்கு. ஓகேங்களா, எல்லாமே வந்து எப்படி இருந்திருக்குனாக்கா செங்கோணத்தில் 90 டிகிரி ஆங்கிளில் வெட்டி கொள்ளும்படியே. இப்போ எப்படின்னா இது வடக்கு தெற்கா இது கிழக்கு மேற்குனா அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து 90 டிகிரி ஆங்கிளில் வந்து கட்டுற மாதிரி இருந்திருக்கு. செங்கோணத்தில் வெட்டி கொள்ளும்படியும் இருந்துள்ளன. சாலைகள் அகலமாகவும் வளைவான முனைகளை கொண்டதாகவும் வந்து இருந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ சாலைகள் பார்த்தினாக்கா நல்லா அகலமாக இருந்திருக்கு, அப்புறம் வளைவான முனைகளை கொண்டதாகவும் இருந்திருக்கு. வீடுகள் தெருக்களின் இரு ஓரங்களிலும் சீராக அமைக்கப்பட்டிருந்தன. ஓகேங்களா, ஸோ இப்போ தெரு இப்படி போகுதுனாக்கா அந்த தெருக்களுடைய 2 ஓரமும் வீடுகள் பொறுத்திருக்கும் அப்படியே அழகாக வந்து சீராக அமைக்கப்பட்டு இருந்தன. வீடுகள் 1 அல்லது 2 மாடி அடுக்குகளை உடையனவாகவும் காணப்பட்டன. ஓகேங்களா, ஸோ 1 அல்லது 2 மாடி அடுக்குகள் வீடு வந்து இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ இங்கெல்லாம் பார்த்தலாம் கொஞ்சம் பெருசாக தெரியுதுங்களா. அப்போ 1 மாடி இது இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 2 மாடி அடுக்குகள் கொண்டதாக வந்து வீடுகள் இருந்துள்ளது. பெரும்பாலான வீடுகள் பல அறைகளையும் ஒரு முற்றத்தையும் ஒரு கிணற்றையும் கொண்டிருந்தன. ஒவ்வொரு வீட்டிலும் கழிவறையும் குளியலறையும் வந்து இருந்திருக்கு. எல்லார் வீட்லேயுமே வந்து குளியலறையும் கழிவறையும் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. சில பேர் வீட்டில் பார்த்தினாக்கா நிறைய அறைகள், ஒரு முற்றம், ஓகேங்களா, ஒரே ஒரு என்ட்ரன்ஸு, அப்புறம் ஒரு கிணறு, இந்த மாதிரி வசதியெல்லாம் வந்து இருந்திருக்கு அப்படின்னே சொல்கிறாங்க. வீடுகள் பார்த்தினாக்கா சுட்ட செங்கற்களாலும் சுண்ணாம்பு கலவையாலும் கட்டப்பட்ட. எல்லாமே பார்த்தாலே தெரியுது முழுக்க வந்து என்னவா இருக்குது, செங்கற்களால் தான் இருக்குது. சுட்ட செங்கற்கள் பார்த்தாலே தெரியுதுங்களா, எல்லாமே எப்படி இருக்குது நமக்கு, செங்கற்கள். ஓகேங்களா, எல்லாமே சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டிருந்தன. சுண்ணாம்பு கலவையை வந்து யூஸ் பண்ணி கட்டியிருக்காங்க. அடுத்தது சூரிய வெப்பத்தில் உலர வைக்கப்பட்ட செங்கற்களும் பயன்படுத்தப்பட்டுள்ளன. பெரும்பாலான செங்கற்கள் சீரான அளவுகள் உடையதாகவே இருந்தன. கூரைகள் சமதளமாக இருந்தன. கூரைனா மேற்பரப்பு. இந்த மேற்பரப்பு பார்த்தினாக்கா அப்படியே ஃபுல்லாக எப்படி இருக்குது, அப்படியே வந்து ஃப்ளாட்டாக இருக்குது, சமதளமாக இருக்குங்களா, அதுதான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இப்படி தான் வந்து தெருக்களுடைய அமைப்புகளும் வீடுகளுடைய அமைப்புகளும் இருந்திருக்கு. அடுத்தது அரண்மனைகளோ வழிபாட்டு தலங்களோ இருந்ததை தீர்மானிக்கக்கூடிய ஆதாரங்கள் எதுவும் கிடைக்கவில்லை. இது நோட் பண்ணிக்கோங்க. அங்கே வந்து அரண்மனையோ இல்லை ஏதோ ஒரு கோவிலோ அந்த மாதிரிலாம் இருந்திருக்கான சான்று இருக்கானாக்கா எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கவில்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே ஒரு பாக்ஸ் ஸ்டேட்டாக இருக்குது. கட்டடங்கள் கட்டுவதற்கு ஏன் சுட்ட செங்கற்கள் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னாக்கா, ஏன்னா அது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்லா ஹார்டாக இருக்கும், கடினமாக இருக்கும், நிலைத்து நிற்கக்கூடியதாக இருக்கும், நெருப்பை கூட தாங்குபவையாக இருக்கும், நீரினால் கரையாது. ஓகேங்களா, ஸோ இதனால தான் நம்ம வந்து நல்லா செங்கற்களை சுட்டுட்டோம் அப்படின்னா, நல்லா சுட்ட செங்கற்களாக இருந்துச்சுனாக்கா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேங்களா, நல்லா வலிமையாக இருக்கும், ஹார்டாக இருக்கும், நிலைத்து நிற்கக்கூடியதாக இருக்கும், நெருப்பை கூட தாங்கும் சக்தி இருக்கும், சுத்தமாக கரையாது. அந்த மாதிரி வந்து செட்டப்பில் இருக்கும். அதனால தான் அவங்க வந்து சுட்ட செங்கற்கள் பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்தது கழிவுநீர் அமைப்பு. ஓகேங்களா, ஸோ இப்போ கழிவுநீர் இப்படி போகுதுனாக்கா அது எப்படி அமைச்சிருக்காங்க பார்த்தீங்க தெரியுதுங்களா, அப்படியே செங்கற்களை வச்சு மூடியிருக்காங்க. ஸோ இது வந்து கழிவுநீர், அவங்க குளிக்கிற தண்ணி, ஓகேங்களா, ஸோ பாத்திரம் கழுவுற தண்ணி, இந்த மாதிரி கழிவுநீர்லாம் போகிற இது வந்து இந்த மாதிரி வந்து செங்கற்களை வச்சு மூடியிருக்காங்க. அது எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஏறத்தாழ எல்லா நகரங்களிலுமே வந்து
மூடப்பட்ட கழிவுநீர் வடிகால் அமைப்பு இருந்தது. ஓகேங்களா. ஸோ கழிவுநீர் பொறுத்த வரைக்கும் கண்ணுக்கே தெரியாது, எப்படி இருக்கு, மூடி இருக்காங்க தெரியுதுங்களா, ஃபுல்லாக செங்கற்கள் போட்டு மூடி இருக்காங்க. அந்த வடிகால்கள் செங்கற்களை கொண்டும் கல் தட்டைகளை கொண்டும் வந்து மூடியிருக்காங்க. ஓகேங்களா. செங்கற்கள் கல் தட்டைகளை கொண்டும் வந்து மூடியிருக்காங்க. நமக்கு இங்கே வந்து செங்கற்கள் கொண்டு மூடப்பட்டு தெரிஞ்சிருக்கு. ஓகேங்களா. அடுத்தது வடிகால் கழிவுநீர் தேங்காமல் செல்வதற்காக லேசான மின் சரிவை கொண்டிருந்தது. ஓகேங்களா. ஸோ அங்கே வந்து கொஞ்சம் கூட வந்து தண்ணி வந்து தேங்காமல் இருக்கணுன்றதுக்காக அப்படியே சருகலாக மின் சரிவை கொண்டு தண்ணி வந்து ஃபுல்லாக அது இங்கே ஆரம்பித்து அப்படியே இங்கே வரைக்கும் போகுது பார்த்தீங்களா, அப்படியே சருகலாக மின் சரிவை கொண்டு தண்ணி வந்து வெளியில் அனுப்புகிறாங்க. ஏன்னா தண்ணி தேங்கக்கூடாது. ஓகேங்களா. கழிவுப் பொருட்களை அப்புறப்படுத்துவதற்கான துளைகளும் சரியான இடைவெளியில் அமைக்கப்பட்டிருந்தன. வீட்டிலிருந்து கழிவுநீர் வந்து பல தெருக்களின் கீழ் அமைக்கப்பட்டிருந்த குழாய்கள் மூலமாக முக்கிய வடிகால்களை சென்றடையுமாறு அமைக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு வீட்டிலும் திடக்கழிவுகளை தேக்குவதற்கான குழிகள் இருந்தன. அவை திடக்கழிவுகளை தேக்கி கழிவுநீரை மட்டும் வந்து வெளியேற்றிருக்குங்களாம். ஓகேங்களா. ஓகே. அடுத்தது பெருங்குளம். ஸோ ரொம்ப முக்கியமான பாட்டு இந்த பெருங்குளம்ன்றது. ஓகேங்களா. இந்த பெருங்குளம் பொறுத்த வரைக்கும் நல்லா படிச்சுக்கோங்க. இந்த பெருங்குளம் அப்படின்றது நல்லா அகன்று இருக்குது, செவ்வக வடிவத்தில் அமைந்திருக்கு. ஓகேங்களா. பார்த்தாலே தெரியுதுங்களா, ஒரு செவ்வக வடிவத்தில் இருக்குங்களா, இதுதான் பெருங்குளம். பார்த்தாலே தெரியுது. ஓகேங்களா. ஸோ செவ்வக வடிவத்தில் இருந்திருக்கு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா இது நகரின் நடுவில் அமைக்கப்பட்டிருந்தது. ஓகேங்களா. ஸோ சென்டராக இருந்திருக்கு. ஓகேங்களா. நகரத்துக்கு நடுவில் சென்டராக வந்து இந்த பெருங்குளம் என்பது இருந்துள்ளது. நீர் கசியாத கட்டுமானத்துக்கான மிக பழமையான ஒரு சான்றுன்னே சொல்லலாம். சுத்தமாக நீரே கசியாதுங்களாம். ஓகேங்களா. அப்போ நீர் கசியாத கட்டுமானத்துக்கான மிக பழமையான சான்றுன்னு என்னது, இந்த பெருங்குளம் தான். இந்த குளத்துடைய சுவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டு நீர் கசியாமல் இருப்பதற்காக அந்த சுவரிலும் தளத்திலும் வந்து பல அடுக்குகள் வந்து இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டன. இது கொஸ்டின். ஓகேங்களா. இது என்ன பண்ணியிருக்காங்க, இயற்கை தார். அதாவது தண்ணி வந்து கொஞ்சம் கூட வந்து கசியாமல் இருக்கணும். ஏன்னா வந்து தண்ணி இதில் இருக்குன்னாக்கா அதுலேருந்து தண்ணி வெளியில் போகக்கூடாது, நீர் கசியாமல் இருக்கணுன்றதுக்காகவும். அடுத்தது வந்து சுவரிலும் தளத்திலும் என்ன பண்ணியிருக்காங்க, பல அடுக்குகளை கொண்டு. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பல அடுக்குகளை கொண்டு அதை வந்து எப்படி இது பண்ணியிருக்காங்க, இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டுள்ளன. என்ன கொண்டு பூசியிருக்காங்க, இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டுள்ளன. அடுத்து வடபுறத்திலிருந்தும் தென்புறத்திலிருந்தும் குளத்திற்கு செல்ல படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன. குளத்தின் பக்கவாட்டில் 3 புறமும் அறைகள் உள்ளன. என்ன சொல்கிறாங்க, வடபுறத்திலிருந்தும் தென்புறத்திலிருந்தும் குளத்திற்கு செல்ல படிக்கட்டுகள் இருந்திருக்கு. இங்கே பாருங்க, இது வடக்கு, இது தெற்கு. ஸோ வடக்கு தெற்கு என்ன இருக்குது, படிக்கட்டு தெரியுதுங்களா. ஸோ இந்த சைடு நமக்கு படிக்கட்டு தெரியுது பாருங்கள். ஸோ வடக்கு தெற்கு நமக்கு படிக்கட்டு வசதிகள் இருந்திருக்கு. அடுத்தது 3 புறமும் நமக்கு வந்து அறைகள் இருந்ததுக்கான சான்றுகள். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு அறைகள், இங்கே ஒரு அறைகள். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து 3 பக்கங்கள் வந்து அறைகள் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அருகில் இருந்த கிணற்றிலிருந்து நீர் இறைக்கப்பட்டு பெருங்குளத்தில் விடப்பட்டது. அந்த உபயோகப்படுத்தப்பட்ட நீர் வெளியேறவும் வகை செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா. பக்கத்தில் வந்து ஒரு கிணறு இருந்திருக்கு. அந்த கிணற்றிலிருந்து தான் வந்து நீர் வந்து உள்ளே வர மாதிரி வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அருகில் வந்து கிணறு இருந்ததாகவும் அந்த கிணற்றிலிருந்து தான் நீர் உள்ளே வருவதற்கு வழி செய்யப்பட்டு மேலும் உபயோகப்படுத்தப்பட்ட நீரும் வந்து வெளியே செல்வதற்கும் வந்து வழிவகை செய்யப்பட்டுள்ளது. அடுத்தது தானிய களஞ்சியம். தானிய களஞ்சியம், இதுதான் தானிய களஞ்சியம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ தானிய களஞ்சியம் பொறுத்த வரைக்கும் செங்கற்களால் அடித்தளமிட்ட ஒரு பெரிய உறுதியான கட்டடம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து தானியங்களை சேகரித்து வைப்பதற்காக பயன்படுத்தப்பட்டன. தள வெடிப்புகளில் கோதுமை, பார்லி, திணை வகைகள், எள், பருப்பு இதோடைய மிச்சங்கள் சிதறி காணப்பட்டன. ஓகேங்களா. இதை நோட் பண்ணிக்கோங்க. என்னென்ன இருந்திருக்கு, கோதுமை, பார்லி, திணை வகைகள், எள், பருப்பு வகையோட மிச்சங்கள் இதெல்லாமே வந்து இங்கே வந்து சிதறி காணப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க அகழ்வாய்வு செஞ்சப்போ. செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் ஒன்று ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராகிகர்கில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா. ஸோ தானிய களஞ்சியம் அப்படின்றது எங்கே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க, ஹரியானா மாநிலத்தில் ராகிகர்கி அப்படின்ற இடம். நோட் பண்ணிக்கோங்க. தானிய களஞ்சியம் எங்கே கண்டறியப்பட்டது, ஹரியானா மாநிலம் ராகிகர்கி. இது முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சேர்ந்தது சொல்லலாம். இந்த தானிய களஞ்சியம் அது வந்து முதிர்ச்சி அடைந்த ஒரு ஹரப்பா காலத்தை சார்ந்தது என்றே சொல்லலாம். ஓகேங்களா. அடுத்தது மாபெரும் கட்டடங்கள். மொஹஞ்சதாரோவில் இருந்த இன்னொரு மிக பெரும் பொது கட்டடம் அப்படின்றது கூட்டு அரங்கு. ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து கூட்டு அரங்கு வந்து இருந்திருக்கு. ஓகேங்களா. இது வந்து 20 தூண்களும் 4 வரிசைகளை கொண்டும் பறந்து விரிந்த கூடும் சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ 20 தூண்களாகவும் 4 வரிசைகளாகவும் வந்து இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க.
இதை நோட் பண்ணிக்கோங்க. கட்டடம் மாபெரும் ஒரு கூட்ட அரங்கம் வந்து இதுதான். இங்கே வந்து எத்தனை தூண்கள் இருந்து சொல்கிறாங்க? 20 தூண்கள் ஆகும். ஓகேங்களா? 20 தூண்களும் 4 வரிசைகளை கொண்டு வந்து அமைக்கப்பட்டுள்ளனன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. இது கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்தது வணிகம் மற்றும் போக்குவரத்து. ஹரப்பா மக்கள் பெரும் வணிகர்களாக இருந்திருக்காங்க. ஓகேங்களா? அவங்க வந்து வணிகம் நிறைய பண்ணியிருக்காங்க. தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவைகள் அவர்களால் வந்து பயன்படுத்தப்பட்டன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து எடைகள் அளவைகள்லாம் வந்து நல்லா தரப்படுத்தப்பட்ட அளவைகள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. பொருட்களுடைய நீளத்தை அளவிடுவதற்கு அளவுகள் குறிக்கப்பட்ட குச்சிகளை பயன்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா? பொருட்களுடைய நீளத்தை வந்து அளவிடுவதற்கு என்ன பயன்படுத்தியிருக்காங்க? அளவுகள் குறிக்கப்பட்ட குச்சியை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்தது அவங்க வந்து சக்கர வண்டிகளை பயன்படுத்தி நோட் பண்ணிக்கோங்க. அவங்க சக்கர வண்டிகளை பயன்படுத்தியிருக்காங்க. ஆரக்கால் இல்லாத திடமான சக்கரங்களை பயன்படுத்தணும். ஓகேங்களா? ஆரக்கால்னாக்கா சக்கரத்துக்கு நடுவில் இந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி ஆரக்காலே இல்லாமல் நல்லா திடமான வந்து ஒரு சக்கரத்தை வந்து பயன்படுத்தியிருக்கத்தான் சொல்கிறாங்க. அடுத்தது மெசபடோமியாவுடன் விரிவான கடல் வணிகம் நடைபெற்றிருந்தது. மெசபடோமியான்றது அது ஒரு நாகரிகம் பார்த்தோமா? அந்த இடத்துக்கு கூட கடல் வணிகம் வந்து நடைபெற்றிருக்கு. சிந்துவெளி முத்திரைகள் தற்கால ஈராக், குவைத் மற்றும் சிரியா ஆகிய பகுதிகளை குறிக்கும் பண்டைய மெசபடோமியாவில் உள்ள சுமேர் என்ற பகுதியில் கிடைச்சிருக்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போது சிந்துவெளி முத்திரைகள் எங்கெங்கே இருக்குது? தற்கால ஈராக், குவைத், சிரியா ஆகிய பகுதிகளை குறிக்கின்ற பண்டைய மெசபடோமியாவில் உள்ள சுமேர் பகுதியில் வந்து கிடைச்சிருக்கு. அப்போ சிந்துவெளி முத்திரைகள் எங்கே கிடைச்சுள்ளது? மெசபடோமிய நாகரிகத்தில் சுமேர் பகுதியில் கிடைத்துள்ளது. அது தற்பொழுது வந்து என்னவாக உள்ளது? அந்த ஊர்கள்லாம் ஈராக், குவைத், சிரியா அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணுறோம். இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து சுமேரியாவின் அக்காடியா பேரரசுக்கு உட்பட்ட அரசன் நாரம்சின் அவர் வந்து சிந்துவெளி பகுதியில் உள்ள மெலுக்கா அப்படின்ற இடத்துல இருந்து அணிகலன் வாங்கியதற்கான குறிப்பு வந்து இருக்குது. ஸோ சுமேரியா, ஓகேங்களா? ஸோ சுமேரியாவுடைய அக்காடிய பேரரசுக்கு உட்பட்ட அரசன் யார்? நாரம்சின். ஓகேங்களா? இந்த நாரம்சின் அப்படின்றவர் வந்து நம்ம சிந்துவெளி பகுதியில் மெலுக்கா அப்படின்ற இடத்துல இருந்து அணிகலன் வாங்கியிருக்கத்தான் வந்து எழுதியிருக்காரு. இது நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சுமேரியாவின் அரசன் யார்? நாரம்சின். அவர் நம்ம சிந்துவெளி நாகரிகத்துடைய மெலுக்கா அப்படின்ற இடத்துல இருந்து அணிகலன் வாங்கியிருக்கிறதா வந்து எழுதியிருக்காரு. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. பாரசீக வளைகுடா மற்றும் மெசபடோமியாவில் கண்டுபிடிக்கப்பட்டதை போன்று உருளை வடிவ முத்திரைகள் சிந்துவெளி பகுதியிலும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இது இந்த இரு பகுதிகளிலும் வணிகம் நடந்ததை காணப்படுகின்றன. அதாவது பாரசீக வளைகுடா மற்றும் மெசபடோமியா, ஓகேங்களா? பாரசீக வளைகுடா மற்றும் மெசபடோமியாவில் வந்து ஒரு உருளை வடிவ முத்திரைகள் கண்டுபிடிச்சிருக்காங்களாம். எங்கே? பாரசீக வளைகுடா, மெசபடோமியா. அதே உருளை வடிவ முத்திரைகள் நம்ம சிந்துவெளி பகுதியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ இதன் மூலமாக என்ன சொல்கிறாங்க? 2 இடத்துக்கும் இந்த இரு பகுதிகளிலும் சிந்துவெளி பகுதியிலிருந்து வணிகம் நடைபெற்றிருக்கு என்பது ப்ரூவ் ஆகுது. கரெக்டுங்களா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. பாரசீக வளைகுடா மற்றும் மெசபடோமியாவில் வந்து கண்டுபிடிக்கப்பட்ட உருளை வடிவ முத்திரைகள் என்பது சிந்துவெளி பகுதியிலும் காணப்பட்டன. இதனால் இந்த 2 பகுதிகளிலும் இந்த பாரசீக வளைகுடா, மெசபடோமியா இந்த 2 பகுதிகளிலும் வணிகம் நடைபெற்றிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். தற்கால குஜராத்தில் உள்ள லோத்தலில் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிட தளம் ஒன்று கண்டடிக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? ஸோ ஹரியானா ராகிகர்கி தானிய களஞ்சியம் பார்த்தோமா? ஹரியானாவில் ராகிகர்கி அப்படின்ற இடத்துல தானிய களஞ்சியம் அப்படின்றது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோமா? தானிய களஞ்சியம். ஓகே, அதே மாதிரி குஜராத்தில் லோத்தல் அப்படின்ற இடத்துல கப்பல் கட்டு மற்றும் செப்பனிட தளம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நோட் பண்ணிக்கோங்க. குஜராத்தில் லோத்தலில் கப்பல் கட்டு மற்றும் செப்பனிட தளம் என்பது கண்டறியப்பட்டுள்ளது. ஓகேங்களா? ஓகே, இதுதான். ஓகேங்களா? குஜராத்தில் லோத்தலில் கப்பல் கட்டும் செப்பனிட தளம் இந்த ஏரியா தான் சொல்கிறாங்க. இது வந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அது லோத்தல் என்னும் இடம் குஜராத்தில் சபர்மதி ஆற்றின் ஒரு துணை ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. ஓகேங்களா? இந்த லோத்தல் அப்படின்றது எங்கே இருக்குங்களா? சபர்மதியோடைய துணை ஆற்றின் நதிக்கரையில் தான் வந்து அமைந்துள்ளது சொல்கிறாங்க. சபர்மதியோடைய துணையாறு அதோடைய கரையில் தான் வந்து அமைந்துள்ளது. அடுத்தது மொஹஞ்சதாரோவில் ஒரு தலைவருடைய சிலை, அதாவது அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை என்பது கண்டறியப்பட்டுள்ளது. இதை நோட் பண்ணிக்கோங்க. மொஹஞ்சதாரோவில் ஒரு ஆண் சிலை என்பது கண்டறியப்பட்டுள்ளது. ஓகேங்களா? அந்த ஆண் சிலை பொறுத்த வரைக்கும் நெற்றியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தலைப்பட்டையுடனும் இது இருக்குங்களா? நெத்தியில் ஒரு தலைப்பட்டை. ஓகேங்களா? நெத்தியில் ஒரு தலைப்பட்டையுடனும், அடுத்தது வலது கை மேல் பகுதியில் ஒரு சிறிய அணிகலன்களுடனும், வலது கை மேல் பகுதியில் ஒரு சிறிய அணிகலன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சிறிய அணிகலன்களும் இருந்து காணப்பட்டுள்ளன.
அதன் தலைமுடியும் தாடியும் நன்றாக ஒழுங்குபடுத்தப்பட்டு காணப்படுகின்றன. கரெக்டாக க்ளீன் அப்படியே வந்து ட்ரிம் பண்ண மாதிரி இருக்குங்களா. ஸோ கரெக்டாக ஒழுங்குபடுத்தப்பட்டு இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. காதுகளின் கீழ் காணப்படும் இரு துளைகள் தலையில் அணியப்படும் அணிகலன்களை காது வரை இணைக்க ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது காதுகளின் கீழே வந்து இரு துளைகள் இருந்திருக்குங்களாம். அந்த இரு துளைகளும் வந்து தலையில் அணியப்படுகின்ற அணிகலன்களை காது வரை இணைப்பதற்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம்னு சொல்கிறாங்க. இடது தோல் வந்து பூக்களாலும் வளையங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மேலங்கியால் மூடப்பட்டுள்ளது. தெரியுதுங்களா? இது வந்து இடது தோல். இந்த இடது தோல் வந்து பூக்களாலும் ஒரு வளையங்களாலும் அலங்கரிக்கப்பட்டு ஒரு மேலங்கி, ஓகேங்களா, ஒரு ஏதோ ஒரு இதை வச்சு மூடியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மேலங்கியால் மூடப்பட்டுள்ளது. இது போன்ற வடிவமைப்பு அந்த பகுதியில் உள்ள மக்களால் பயன்படுத்தப்படுவது இன்றளவும் வந்து குறிப்பிடத்தக்கதுன்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு ஆண் சிலை, ஓகேங்களா, இவர் வந்து அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை என்பது எங்கே கண்டறியப்பட்டுள்ளது அப்படின்னாக்கா மொஹஞ்சதாரோ. ஓகேங்களா. அடுத்தது தொழில்நுட்பம், டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சிந்துவெளி நாகரிக மக்கள் தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகளை வந்து பயன்படுத்தியிருக்காங்க, உருவாக்கி பயன்படுத்தியிருக்காங்க. குஜராத்தில் தந்தத்தினால் ஆன அளவுகோல் கிட்டத்தட்ட 1704 மில்லிமீட்டர் வரை சிறிய அளவீடுகளை கொண்டுள்ளதான் சொல்கிறாங்க. அதன் சமகாலத்தின் நாகரிகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட அளவுகோல்களில் இதுதான் வந்து மிகச்சிறிய பிரிவினை சொல்லலாம். ஓகேங்களா. அப்போ வந்து அளவுகோல் பொறுத்த வரைக்கும் வந்து எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க? குஜராத் மாநிலத்தில் தந்தத்தினால் ஆன ஒரு அளவுகோல் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோடைய அளவு என்ன சொல்கிறாங்க? 1704 மில்லிமீட்டர். இதுதான் வந்து இருக்கிறதுலையே மிகச்சிறிய பிரிவுன்னே சொல்லலாம். இதை நோட் பண்ணிக்கோங்க. மிகச்சிறிய பிரிவு என்ன? 1704 மில்லிமீட்டர் குஜராத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எதனால் ஆனது? தந்தத்தினால் ஆனது. அடுத்தது, மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் உபயோகப்படுத்தப்பட்ட உலோகம் எது? செம்பு. ஓகேங்களா. மனிதனால் முதலாக கண்டுபிடிக்கப்பட்டு உபயோகப்படுத்தப்பட்ட உலோகம் அப்படின்னாக்கா செம்புன்னே சொல்லலாம். ஓகேங்களா. ஓகே. அடுத்தது, மொஹஞ்சதாரோவில் வெண்கலத்தால் ஆன ஒரு சிறிய பெண் சிலை அப்படின்றது கிடச்சிருக்கு. ஓகேங்களா. அப்போ மொஹஞ்சதாரோவில் வந்து அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை கண்டறியப்பட்டுள்ளது. அப்புறம் வெண்கலத்தால் ஆன ஒரு சிறிய பெண் சிலை என்பது கண்டறியப்பட்டுள்ளது. நடன மாது என்று குறிப்பிடப்படுகின்ற இந்த சிலையை சர் ஜான் மார்ஷல் அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருக்காரு. முதலில் இந்த சிலையை நான் பார்த்தபொழுது இது வரலாற்றுக்கு முந்தைய காலத்தின் உருவாக்க முறையை சார்ந்தது என்று நம்புவதற்கு ரொம்ப கடினமாக இருந்துச்சு. ஏன்னா இது போன்ற உருவாக்கம் என்பது பண்டைய மக்களுக்கு கிரேக்கம் காலம் வரை வந்து தெரியவில்லை. ஓகேங்களா. ஆல்மோஸ்ட் வந்து இது வந்து ஏறத்தாழ 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாகவே வந்து இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சேன். இந்த சிலைகள் அந்த காலகட்டத்துக்கு உரியதாகவே இருந்தன என்றே வந்து சொல்லலாம் அப்படின்ற மாதிரி இவர் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்காரு. எப்படி இந்த காலத்தில் இப்படி ஒரு சிலை வந்து உருவாக்கியிருக்காங்க, இது வந்து நான் நம்புவதற்கு ரொம்ப நான் வந்து தயங்கினேன், இதை வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவர் வந்து நினச்சிருக்காரு. யாருன்னா சர் ஜான் மார்ஷல் அவர்கள். மொஹஞ்சதாரோவில் வெண்கலத்தால் ஆனது, ஓகேங்களா, வெண்கலத்தால் ஆன நடனமாது என்கின்ற ஒரு வெண்கல சிலை எங்கே கிடச்சது? மொஹஞ்சதாரோ. இந்த சிலையை பார்த்த யார்? சர் ஜான் மார்ஷல். அவர் தான் வந்து இந்த சிலையை நான் ஃபஸ்ட்டு பார்த்தப்ப என்னால் நம்பவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஓகேங்களா. சர் ஜான் மார்ஷல் தான் நம்ம என்னென்னு பார்த்தோம். 1924 ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுடைய டைரக்டராக இருந்தார் அப்படின்னு பார்த்தோமா. அவர் தான் என்ன சொன்னார்? ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோக்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருக்குது அப்படின்றதையும் அவர் தான் சொல்லியிருப்பார். சர் ஜான் மார்ஷல். நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. அந்த ஜான் மார்ஷல் தான் இந்த வெண்கல சிலையை பற்றியும் சொல்கிறாரு. அப்போ வெண்கல சிலையும் மொஹஞ்சதாரோவில் தான் கிடச்சிது. இந்த அமர்ந்த நிலையில் உள்ள ஆண் சிலையும் வந்து மொஹஞ்சதாரோவில் தான் கிடச்சிருக்கு. சரிங்களா. அடுத்தது கேவிடி, அதாவது கொர்க்கை வஞ்சி துண்டி. இது வந்து பாகிஸ்தானில் வந்து இன்றும் வந்து கொர்க்கை வஞ்சி துண்டி மத்ரை உரை கூடல்கள் அப்படின்ற மாதிரி வந்து இடங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்னன்னாக்கா நம்ம தமிழ் பெயர். ஓகேங்களா. ஸோ இந்த தமிழ் பெயர்கள் என்பது பாகிஸ்தானில் பயன்படுத்துகிறாங்க அப்படின்றது ஒரு வந்து வியக்கத்தக்க ஒரு விஷயமா சொல்கிறாங்க. கொர்க்கை பூம்புகார் போன்ற சங்ககால நகரங்கள் மற்றும் துறைமுகங்களின் பெயர்களுடன் உள்ள இந்த இடங்கள் ஆப்கானிஸ்தானில் உள்ளன்னு சொல்கிறாங்க. அப்போ ஆப்கானிஸ்தானில் உள்ள ஆறுகளான காவிரி, பொருன்ஸ் மற்றும் பாகிஸ்தான் உள்ள ஆறுகளான காவிரி, வாலா மற்றும் பொருணை ஆகிய பெயர்கள் தமிழ் சொற்களை முழுமையாக பிரதிபலிக்கின்றன. அப்போ எங்கெங்கே எந்தெந்த வார்த்தை பயன்படுத்துகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. கேவிடி கொர்க்கை வஞ்சி துண்டி வளாகம். பாகிஸ்தானில் கொர்க்கை வஞ்சி துண்டி மத்ரை உரை கூடல்கர். இதெல்லாம் எங்கே பயன்படுத்துகிறாங்க? பாகிஸ்தான். கொர்க்கை வஞ்சி துண்டி மத்ரை உரை கூடல்கர் பாகிஸ்தானில் பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது
கொர்க்கை பூம்புகார் இதெல்லாம் எங்கே பயன்படுத்துகிறாங்க? ஆப்கானிஸ்தான். கொர்க்கை பூம்புகார் அப்படின்றது ஆப்கானிஸ்தான். அப்போ கொர்க்கை என்பது பாகிஸ்தான்லேயும் பயன்படுத்துகிறாங்க, ஆப்கானிஸ்தான்லேயும் பயன்படுத்துகிறாங்க. பூம்புகார் அப்படின்றது ஆப்கானிஸ்தானில் பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது காவிரி பொருன்ஸ். காவிரி பொருன்ஸ் எங்கே பயன்படுத்துகிறாங்க? ஆப்கானிஸ்தான். அப்போ ஆப்கானிஸ்தானில் கொர்க்கை, பூம்புகார், காவிரி பொருன்ஸ் இது 4 வார்த்தைகள். பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் குர்க்கை, வஞ்சி, தொண்டி, மத்ரை, உரை, கூடல்கர். அடுத்தது காவிரி வாலா. ஓகேங்களா? பொருணை, காவிரி வாலா, பொருணை இது எல்லாமே வந்து பாகிஸ்தானில் பயன்படுத்துகின்றன. ஸோ நம்ம தமிழ் வார்த்தை இங்கே இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. சரிங்களா ஆஃபீஸர்? ஓகே, இதுதான் நம்ம இந்தியாவுக்கு வடமேற்கு திசையில் தான் வந்து பாகிஸ்தான். இந்த பாகிஸ்தானுக்கு மேலே தான் ஆப்கானிஸ்தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஹரப்பன் நாகரிகம், இது மொகஞ்சதாரோ நாகரிகம். ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, ஆல்மோஸ்ட் நம்ம வந்து முடிக்க போகிறோம். இன்னும் வந்து 2, 4 பக்கம்தான் இருக்குது. சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா சிந்துவெளி நாகரிகத்துடைய மறைந்த பொக்கிஷங்களை வந்து பற்றி சொல்கிறாங்க. ஸோ அவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னாக்கா பொதுவாக வந்து பருத்தி ஆடைகள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. பருத்தி ஆடைகள் பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்தது சுழல் அச்சுகள் மூலம் வந்து நூற்கவும் செய்திருக்காங்க. சுழல் அச்சுகள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. கம்பளி ஆடைகளும் பயன்படுத்தியிருக்காங்க. என்னென்ன ஆடைகள்? பருத்தி ஆடைகள் சுழல் அச்சுகள் மூலம் வந்து நூறுக்க கற்றுருக்காங்க. கம்பளி ஆடைகள் உபயோகப்படுத்தியிருக்காங்க. அடுத்தது சிந்துவெளியை பொறுத்த வரைக்கும் குடியிருப்புகள் தரைமட்டத்திலிருந்து நன்கு உயர்த்தப்பட்ட தளங்களில் கட்டப்பட்டிருந்தன. ஓகே, ஸோ குடியிருப்புகள் பொறுத்த வரைக்கும் தரைமட்டத்திலிருந்து நன்கு உயர்த்தப்பட்ட தளங்களில் கட்டப்பட்டிருந்தன. சிந்துவெளி மக்கள் அமைதியான வாழ்க்கை வாழ்ந்திருப்பதாகவே தோன்றியது. ஏன் அப்படின்னாக்கா படைகள் இருந்ததற்கான எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. சில ஆயுதங்கள் மட்டும்தான் வந்து அங்கேருந்து கிடச்சிருக்கு. ஸோ அங்கே வந்து இந்த போர் அப்படின்ற ஒரு எதுவுமே இல்லாமல் அமைதியான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்திருக்காங்க. அடுத்தது அவங்க வந்து தங்களின் மேம்பட்ட நிலையை அவர்களுடைய ஆடைகள், விலை மதிப்பற்ற நகைகள், மேம்பட்ட நகர வாழ்க்கை இது மூலமாக வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது ஆண் பெண் இருபாலருமே வந்து ஆபரணங்களை விரும்பி அணிஞ்சிருக்காங்க. ஓகேங்களா? 2 பேருமே வந்து ஆபரணங்கள் அணிஞ்சிருக்காங்க. கழுத்தணிகள், கையணிகள், வளையல்கள், மோதிரங்கள் இந்த மாதிரி வந்து எல்லாமே அணிஞ்சிருக்காங்க. தங்கம், வெள்ளி, தந்தம், சங்கு, செம்பு, சுடுமண் மற்றும் விலையுயர்ந்த கற்களால் அணிகலன்கள் செய்யப்பட்டன. அப்போ வந்து தங்கம், வெள்ளிலாம் வந்து பயன்படுத்தியிருக்காங்கன்னே சொல்லலாம். சிந்துவெளி மக்களுக்கு இரும்பின் பயன் பற்றி தெரியாது. அவங்களுக்கு இரும்பு பற்றி தெரியாது. ஓகேங்களா? அடுத்தது அவங்க வந்து ஆபரணம் செய்வதற்கு கார்னிலியன் என்று அழைக்கப்படுகின்ற சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினர். ஓகேங்களா? ஸோ ஆபரணங்கள் செய்வதற்கு கார்னிலியன் என்று அழைக்கப்பட்ட சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினர். இது வந்து நமக்கு வந்து அப்படியே கார்னிலியன் சொல்லிட்டு இது அப்படியே நமக்கு இந்த இதுலேயும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பில் இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க, கார்னிலியன். ஓகேங்களா? அப்படியே நமக்கு தமிழில் இந்த மாதிரி சொல்லிடுவாங்க. இங்கிலீஷ் டேர்மை இப்படி தமிழில் எழுதி கார்னிலியன் அப்படின்றத ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கார்னிலியன் என்கின்ற சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்தது நகர திட்டமிடுதலை நிர்வகிக்கவும், வணிகத்தை மேம்படுத்தவும், நகரத்தில் அமைதியை நிலைநாட்டவும், வடிகால் அமைப்பை பராமரிக்கவும் ஒரு அதிகார மையம் என்பது இருந்திருக்க வேண்டும் என்று வரலாற்று அறிஞர்கள் நம்புகின்றனர். ஓகேங்களா? ஸோ இது யாருன்னு தெரியுதுங்களா? அந்த அமர்ந்த நிலையில் உள்ள சிலை, தலையில் வந்து பட்டை, அப்புறம் ஷோல்டரில் வந்து ஒரு நகை இருந்திருக்கு, அப்புறம் பூக்களாலும் வளையங்களாலும் செய்யப்பட்ட ஒரு இடது தோளில் வந்து ஒரு துணி மாதிரி வந்து போத்திருக்காங்க. அப்புறம் முடியும் தாடியும் வந்து ஒழுங்கான சீரமைப்புடன் வந்து இருந்திருக்கு. ஓகேங்களா? ஓகே, அடுத்த தொழில் பார்த்தீங்கன்னாக்கா சிந்துவெளி மக்களுடைய முதன்மையான தொழில் பற்றி வந்து எதுவுமே தெரியவில்லை. ஓகேங்களா? இதுதான் அவங்களோட முதன்மையான தொழில் அப்படின்ற மாதிரி எதுவுமே சொல்ல முடியாது. ஆனாலும் வந்து வேளாண்மை, கைவினைப் பொருட்கள் செய்தல், பானை வணைதல், அணிகலன்கள் செய்தல் போன்ற எல்லாத்துலேயுமே வந்து இவங்க ஈடுபட்டிருக்காங்க. அப்போ இவங்க வந்து வேளாண்மை செஞ்சுருக்காங்க, கைவினைப் பொருட்கள் தயாரிச்சிருக்காங்க, பானை வணைதல் செஞ்சுருக்காங்க, அணிகலன்கள் செஞ்சுருக்காங்க. அடுத்தது இங்கு வர்த்தகர்கள், வணிகர்கள் மற்றும் கைவினைஞர்களும் வந்து இருந்திருக்காங்க. கால்நடை வளர்ப்பும் அவர்களுக்கு தொழிலாக இருந்திருக்கீங்களா? கால்நடை வளர்த்துருக்காங்க. சக்கரத்தின் பயனையும் அறிந்திருந்தேன். ஓகேங்களா? அவங்களுக்கு சக்கரத்துடைய பயன்கள் என்பது நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஸோ மட்பாண்டங்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னாக்கா சக்கரங்கள் கொண்டு உருவாக்கினர். அது வந்து தீயிலிட்டு சுடப்பட்டன. மட்பாண்டங்கள் சிவப்பு வண்ணத்தில் இருந்தன. ஓகேங்களா? ரெட் கலரில் இருந்துச்சு. அதில் வந்து கருப்பு வண்ணத்தில் வேலைப்பாடுகள் செய்யப்படணும். ஓகேங்களா? இது வந்து ரெட் கலரில் வந்து பானை செஞ்சுட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிளாக் கலரில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. தெரியுதுங்களா? ஃபுல்லாக வந்து ரெட் கலர் தான், ஆனால் பிளாக் கலர் டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது அங்கு கிடைத்த உடைந்த பானை துண்டுகள் விலங்குகளின் உருவங்களுடனும்
வடிவமைப்புகளுடன் வந்து காணப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஸோ பானை துண்டுகள் வந்து எப்படி இருந்திருக்குங்களா, அது என்னென்ன வடிவம்லாம் இருந்திருக்குனாக்கா இதில் வந்து விலங்குகளுடைய உருவம், அப்புறம் ஒரு வடிவியல் வடிவமைப்பு அந்த மாதிரிலாம் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது சமய நம்பிக்கை, சிந்துவெளி மக்களுடைய வழிபாடு, அவங்களுடைய மத நடைமுறைகள் பற்றி அறிய எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கல. இந்த சாமி தான் கும்பிட்டாங்க, இதை தான் செஞ்சாங்கன்னு எதுவுமே நம்மளால சொல்ல முடியல. ஆனால் அங்கே வந்து ஒரு பெண் சிலை வந்து கிடைச்சிருக்கு. அதன் மூலம் வந்து அவங்கக்கிட்ட வந்து தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்கலாம் என தெரிகின்றது. ஓகேங்களா, ஒரு பெண் சிலை ஒன்று கிடைச்சிருக்கு, அதன் மூலம் வந்து ஒரு தாய் வழிபாடு இருந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது, தாய் தெய்வ வழிபாடு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பொம்மை வண்டிகள், தலையையும் கால்களையும் அசைக்கக்கூடிய பசு பொம்மைகள், களிமண் பந்துகள், சிறிய பொம்மைகள், சிறிய களிமண் குரங்கு, சுடுமண் பொம்மைகள், அடுத்தது கொட்டைகளை குறிக்கும் அணில் பொம்மைகள், மண்ணாலான நாய்கள், நடனமாடும் ஆண் பொம்மை, இந்த மாதிரி எல்லாமே கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இங்கே இம்பார்ட்டன் பாருங்கள், பொது ஆண்டு முன் 1900 ஆண்டில் ஹரப்பான் நாகரிகம் சரிய தொடங்கியது. ஓகேங்களா, ஏன்னா 3300லேருந்து 1900 வரைக்கும் தான் இந்த நாகரிகம்னே சொல்லலாம். ஓகேங்களா, ஹரப்பானா புதையுண்ட நகரம். ஆற்றின் கரையில் உள்ள அதன் நகரங்களில் அடிக்கடி ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு. ஓகேங்களா, ஸோ இது காரணம் என்ன அப்படின்னாக்கா, இந்த மாதிரி சரியத்தோட காரணம் என்னன்னாக்கா வெள்ளப்பெருக்கு, சுற்றுச்சூழல் மாற்றம், படையெடுப்பு, இயற்கை சீற்றங்கள், காலநிலை மாற்றம், காடுகள் அழித்தல், தொற்றுநோய் தாக்குதல். ஓகேங்களா, ஸோ இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. தொற்றுநோயெல்லாம் நமக்கு வந்து ஆப்ஷன் கொடுத்தானாக்கா நம்ம யோசிப்போம், ஏன்னா இதில் கூட நம்ம வந்து ஓரளவு கெஸ் பண்ணி போட்டுடலாம். ஸோ தொற்றுநோய் தாக்குதல் என்பதும் வந்து ஒரு பாயிண்ட்டு, இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னாக்கா சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது. முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது? சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது. சிந்துவெளி நாகரிகத்துடைய பொதுவான உண்மைகள்னாக்கா உலகின் மிக பழமையான நாகரிகங்கள் ஒன்றுனே சொல்லலாம். பழமையான 4 நாகரிகங்களில் பெரிய பரப்பளவு கொண்டது. என்னென்ன பழமையான என்னென்ன பார்த்தோம்? மெசபடோமியா, எகிப்து, சீன நாகரிகம், அப்புறம் சிந்துவெளி நாகரிகம் சொல்லிட்டு மொத்தம் 4 நாகரிகம் பார்த்தோம். அந்த 4 நாகரிகங்களிலேயே பெரிய பரப்பளவு கொண்டதுன்னா நம்ம சிந்துவெளி நாகரிகம் தான். எவ்வளோ பார்த்தோம்? 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் பார்த்தோமா. உலகின் முதல் திட்டமிடப்பட்ட நகர நாகரிகம்னே சொல்லலாம், நகரம். ஓகேங்களா, அடுத்தது மேம்பட்ட சுகாதாரமும் வடிகால் அமைப்பு இருந்திருக்கு. சுத்தம் மற்றும் சுகாதாரம் பற்றிய உணர்வு வந்து மேலோங்கி இருந்திருக்கு. மொகஞ்சதாரோவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் உலக பாரம்பரிய தளமாக யுனெஸ்கோ அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா, ஸோ இந்த மொகஞ்சதாரோவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் என்பது யுனெஸ்கோவால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அடுத்தது வயது கணிப்பு முறை என்பது கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை C14. ஓகேங்களா, அதை பயன்படுத்தி தான் தொல்லியல் ஆய்வாளர்களுக்கு வந்து அதாவது கார்பன் 14 இதை பயன்படுத்தி தான் ஒரு பொருளுடைய வயதை அறியும் முறை என்பது கதிரியக்க கார்பன் முறை அல்லது கார்பன் 14 முறை என்று அழைக்கப்படுகின்றன. ஓகேங்களா, ஓகே ஆஃபீஸர், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ மீள் பார்வைனா நம்ம உள்ளே பார்த்ததை நமக்கு வந்து இங்கே திரும்ப வந்து ஒரு ஷார்ட்டாக கொடுத்துருப்பாங்க. நாகரிகம் வளர ஆற்றங்கரையில் முக்கிய பங்கு வகித்தன. ஹரப்பன் நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் ஆகும். ஓகேங்களா, மொகஞ்சதாரோவில் காணப்படுகின்ற பெருங்குளமே உலகின் முதலில் கட்டப்பட்ட பொதுக்குளம் ஆகும் சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ உலகின் முதலில் கட்டப்பட்ட ஒரு குளம்னே வந்து இந்த பெருங்குளத்தை தான் சொல்கிறாங்க. இது எங்கே இருக்குது? மொகஞ்சதாரோவில் தான் இருக்குது. அடுத்தது நாகரிகத்தை பொறுத்த வரைக்கும் மேற்கில் பலுசிஸ்தான் மக்ரான் கடற்கரை வரை, கிழக்கில் காகர் ஹாக்ரா நதி பள்ளத்தாக்கு வரை, வடகிழக்கில் ஆப்கானிஸ்தான் வரை, தெற்கில் மகாராஷ்டிரா வரை. இது நோட் பண்ணிக்கோங்க அந்த நாகரிகத்துடைய பரப்பளவு. ஓகேங்களா, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்னென்ன இருந்துச்சுன்றது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். கிழக்கு பார்த்தினாக்கா காகர் ஹாக்ரா, மேற்கில் பார்த்தினாக்கா பலுசிஸ்தான் மக்ரான் கடற்கரை வரை, வடகிழக்கில் ஆப்கானிஸ்தான், தெற்கில் மகாராஷ்டிரா வரை பரவி இருந்தது. இதை நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா. ஓகே, அடுத்தது இங்கே பாருங்க, பொது ஆண்டு முன் 2500 குஃபு மன்னனால் சுண்ணாம்பு கல்லால் கட்டப்பட்ட கிசே பிரமிடு என்பது ஒவ்வொன்றும் 15 டன் எடையுடையதான் சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த பிரமிடு வந்து என்ன பிரமிடு? கிசே பிரமிடு. இது வந்து கிட்டத்தட்ட ஒன்றும் 15 டன் எடையுடையதான். இது யாரால் கட்டப்பட்டதுங்களா? குஃபு மன்னனால் கட்டப்பட்டது. ஓகேங்களா, சுண்ணாம்பு கல்லால் கட்டப்பட்டது. எப்போ கட்டப்பட்டது? பொது ஆண்டு முன் 2500 கட்டப்பட்டது. அடுத்தது சுமேரியர் காலத்தைச் சேர்ந்த, அதாவது மெசபடோமியா என்பது சுமேரியர் காலத்தைச் சேர்ந்தது. இங்கே வந்து ஊர் நம்மு என்ற அரசனால் சின் அப்படின்ற ஒரு சந்திர கடவுளுக்கு கட்டப்பட்ட ஊராக வந்து உள்ளது. அந்த ஊர் தான் என்னது? ஜிகரெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்தது எகிப்து அரசன் 2ஆம் ராமசேஸ் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோயில்கள் உள்ள இடம் வந்து அபு சிம்பல். இதெல்லாம் அப்படி ஜஸ்ட் ஒரு ரீட் விட்டுக்கோங்க. இது வந்து உலக அளவில் வந்து அங்கங்கே உள்ள நாகரிகத்தை பற்றி ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, புக் பேக் பாருங்கள். சிந்துவெளி மக்கள் எந்த உலோகங்களை பற்றி அறிந்தனர்? அவங்களுக்கு வந்து செம்பு, வெண்கலம், வெள்ளி, தங்கம் இதெல்லாமே தெரியும்.
கரெக்டுங்களா? ஸோ ஏன்னா அவங்களுக்கு இரும்பின் பயன்பாடு தெரியாது, இரும்பு என்பது அவங்க பழக்கத்திலே கிடையாது. சிந்துவெளி நாகரிகம் எந்த காலத்தை சார்ந்தது? உலோக காலம். ஓகேங்களா? உலோக காலம் சொல்லலாம், இல்லைன்னா வெண்கல காலம். ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே ஒன்று தான். அடுத்தது பாருங்கள், ஆற்றங்கரைகள் நாகரிக தொட்டில்கள் என அழைக்கப்பட காரணம் என்ன அப்படின்னாக்கா, பெரும்பாலான நாகரிகங்கள் ஆற்றின் கரையில் தோன்றிருக்கு, அதனால் நாகரிக தொட்டில்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்த கூற்று காரணம் பாருங்கள். கூற்று, ஹரப்பான் நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் ஆகும். காரணம், திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு, மேம்பட்ட கழிவுநீர் அமைப்பு இருந்துச்சு. ஆமாம், கரெக்டு தான். கூற்றும் சரி, காரணமும் சரி தான். அடுத்த செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், ஹரப்பான் நாகரிகம் வெண்கல காலத்தை சார்ந்தது. ஓகே, கரெக்டு தான். ஹரப்பா மக்களுக்கு இரும்பின் பயன்பற்றி தெரியாது. ஸோ கூற்றும் சரி, காரணமும் சரி. ஓகேங்களா? அடுத்து இங்கே பாருங்கள், கூற்று, ஹரப்பா மக்களின் பொறியியல் திறன் குறிப்பிடத்தக்கது. கடலின் அலைகள், ஓதங்கள், நீரோட்டத்தை கணித்த பின் கப்பல் கட்டும் தளத்தை கட்டியிருப்பது. ஓகே, கூற்றும் சரி, காரணமும் சரி தான். அடுத்தது, கீழே கூறப்பட்டுள்ள மொகஞ்சதாரோவை பற்றிய கூற்றுகளில் எவை சரியானவை அப்படின்னாக்கா, தங்க ஆபரணங்கள் பற்றி தெரியாதுன்னு சொல்கிறாங்க. தங்க ஆபரணங்கள் அவங்களுக்கு தெரியும். வீடுகள் கட்ட செங்கற்களால் கட்டப்பட்டன. ஆமாம், வீடுகள் என்பது சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டன. அடுத்தது, கருவிகள் இரும்பினால் செய்யப்பட்டன. ஏன்னா இரும்புன்றது அவங்க லைஃப்லேயே பார்த்தது கிடையாது. இரும்பின் பயன்பற்றி துளி கூட அவங்களுக்கு தெரியாது. அப்போ இது தவறு. பெருங்குளம் என்பது நீர் கசியாமல் இருப்பதற்காக இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டன. ஸோ 2, 4 சரியானது. அடுத்து, கீழ்காணும் கூற்றை ஆராய்க. நகரங்கள், தெருக்களின் வடிவமைப்பு மற்றும் செங்கல் அளவுகள் ஆகியவற்றில் சீரான தன்மை இருந்துச்சு. ஓகே. ஒரு விரிவான மற்றும் நன்கு வடிவமைப்பு வடிவமைப்பு இருந்துச்சு. ஆமாம். தானிய களஞ்சியம் என்பது ஹரப்பான் நகரிகளில் ஒரு முக்கியமான ஒரு பகுதியாகவே விளங்கிச்சு. கரெக்டு தான். இது கூட என்ன பார்த்தோம், 20 தூண்கள் 4 வரிசையில் கொண்டு பார்த்தோம். அதே மாதிரி ஹரியானாவில் ராகிகரிக்கில் தானிய களஞ்சியம் என்பது கண்டறியப்பட்டது கூட பார்த்தோம். எது சரினாக்கா எல்லாமே கரெக்டு. ஓகேங்களா? அடுத்தது, பொருந்தாததை வட்டமிடு. காளைகள், ஆடுகள், எருதுகள், பன்றிகள், குதிரைகள் எப்படி இரும்பின் பயன்பற்றி தெரியாதோ அதே மாதிரி குதிரைகள் என்பது சிந்துவெளி நாகரிகத்தில் நம்ம இல்லவே இல்லைன்னே சொல்லலாம். ஸோ இரும்பு, குதிரை ரெண்டுமே இல்லை. அடுத்தது, தவறான இணையை தேர்ந்தெடு. ஜான் மார்ஷல். சார் ஜான் மார்ஷல் ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியாவுடைய டைரக்டராக இருந்திருக்காரு 1924 காலகட்டத்தில். தானிய களஞ்சியம் என்பது கோட்டை. ஓகேங்களா? ஸோ கோட்டை, அதாவது என்ன சொல்லுவாங்க, மேற்கு பகுதியில் இருந்தது மேற்கு பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா உயரமான பகுதியாக இருந்துச்சு, அதுதான் கோட்டைன்னு சொன்னாங்க. அங்கே தான் பெருங்குளம்பு இருந்துச்சு, தானிய களஞ்சியம் இருந்துச்சுன்னு பார்த்தோமா. அடுத்தது, லோத்தல் என்பது கப்பல் கட்டும் தளம். எங்கே இருக்குது? குஜராத். குஜராத்தில் லோத்தல் அப்படின்ற இடத்துல கப்பல் கட்டும் தளம் இருந்துச்சுன்னு பார்த்தோம். இது கூட சபர்மதியுடைய துணை ஆற்றுடைய நதிக்கரையில் தான் இருந்துச்சுன்னு பார்த்தோம். அடுத்து, ஹரப்பான் நாகரிகம் என்பது காவிரி ஆறு. ஓகேங்களா? ஹரப்பான் நாகரிகம் என்னது, காவிரி ஆறு வராது. சரிங்களா? ஓகே. அடுத்து, கோடிட்டு எடுத்து நிரப்புக. மிக பழமையான நாகரிகம்னா மெசபடோமிய நாகரிகம் சொல்லலாம். மிக பழமையான நாகரிகம்னாக்கா மெசபடோமிய மிக பழமையான நாகரிகம். சிந்துவெளி நாகரிகம் தான் மிக பழமையான நாகரிகம். ஓகேங்களா? 4 நாகரிகங்களிலேயே ஓகே 4 நாகரிகங்களிலேயே பழமையானதுனாக்கா மெசபடோமியா. அதில் 4 நாகரிகங்களில் பரப்பளவில் எது பெருசு அப்படின்னாக்கா நம்ம சிந்துவெளி நாகரிகம். ஏன்னா 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் கொண்டதுன்னு பார்த்தோம். ஓகேங்களா? ஓகே. இந்தியாவின் தொல்லியல் ஆய்வுத்துறை டேஷ் என்ற நில அளவியல் உதவியுடன் தொடங்கப்பட்டது. அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். எந்த ஆண்டு? 1861. ஓகேங்களா? தானியங்கள் சேகரித்து வைக்கப்பட்டது. எங்கே தானியங்கள் சேகரித்து வைக்கப்பட்டது? தானிய களஞ்சியம் தான். மக்கள் குழுக்களாக சேர்ந்து டேஷ் உருவாக்கினர். ஸோ குழுக்களாக இருந்து சமுதாயம், அந்த சமுதாயம் என்பது சமூகங்களாக மாறுச்சு. அதுக்கப்புறமா ஒரு நாகரிகம் என்பது உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா? ஓகே. அடுத்து சரியாக தவிர பாருங்கள். மெஹர்கர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம் ஆகும். கரெக்டு தான். ஓகேங்களா? புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம் தான் என்னது, மெஹர்கர். இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வியல் துறை தொல்பொருள் ஆராய்ச்சிக்கும் நாட்டின் கலாச்சார நினைவு சின்னங்களின் பாதுகாப்பிலும் பொறுப்பானது. கரெக்டு தான். தானிய களஞ்சியம் தானியங்களை சேகரித்து வைப்பதற்காக பயன்படுத்தப்பட்டது. சரிங்களா? ஸோ தானியங்கள் சேகரித்து பயன்படுத்தப்பட்டது எது? தானிய களஞ்சியம். முதல் எழுத்து வடிவம் சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது. சீனர்கள் கிடையாது. யாரால்? சுமேரியர்களால். முதல் எழுத்து வடிவம் என்பது சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே. அடுத்து பொறுத்துக்க பாருங்கள். மொகஞ்சதாரோ இறந்தோர் மேடுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? மொகஞ்சதாரோனா இறந்தோர் மேடு. வெண்கலம்னா உலோக கலவை. கோட்டை மேடான பகுதி. கார்னிலியன் என்பது சிவப்பு மணிக்கல். ஓகேங்களா? நான் சொன்னேன்னா இங்கிலீஷில் கொடுத்ததை அப்படி தமிழில் கார்னிலியன் கொடுத்துருக்காங்க. அதோடைய தமிழ் சொல் தான் என்ன? சிவப்பு மணிக்கல். ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே. வெற்றிகரமாக நாம்
1 மணி நேரத்தில் சிந்துவெளி நாகரிகம் 6th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ரீடு விட்டு இம்பார்ட்டண்ட்லாம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? இதே மாதிரி இது அதாவது இந்த மாதிரி உங்களுக்கு புக்கை வச்சு உங்களுக்கு கண்டென்ட் வைஸ் உங்களுக்கு சொல்கிறது ஓகேவான்றது கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ சொல்கிற கமெண்ட் பொறுத்து அடுத்தது நம்ம என்ன இருக்குது 9th 11th வந்து ஹிஸ்ட்ரியில் பார்க்கணும். அடுத்து 11th எத்திக்ஸில் இருக்குது. ஓகேங்களா? இது இப்போ நம்ம புக்கில் இருக்கிறது கண்டென்ட் ஒரு டைம் பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா இந்த சிந்துவெளி வச்சு என்ன கொஸ்டின் கேட்டால் நட்டோம்னா அதே மாதிரி ரீசெண்ட் டேஸில் நமக்கு மெஜாரிட்டி கொஸ்டின் எதுலேருந்து வருது? சிந்துவெளி நாகரிகத்துலேருந்து தான் வருது. ஓகேங்களா? ஸோ மெஜாரிட்டி கொஸ்டின்ன்றது இந்த சிந்துவெளி டாப்பிக்லேருந்து தான் நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இது ரொம்ப 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 முக்கியமான டாப்பிக்னே சொல்லலாம் ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? கண்டிப்பாக மெஜாரிட்டி இதுலேருந்து தான் இருக்குது. ரீசெண்ட் டேஸில் நீங்கள் பாருங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் மேக்ஸிமம் வந்து இதுலேருந்து தான் நிறைய கொஸ்டின் வருது. ஓகேங்களா? அதனால் எல்லா பாயிண்ட்டுமே இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க ஆஃபீஸர். தேங்க்யூ.